ஆமா, அதை புரிந்து கொள்ள விதமாக பார்க்கணும்னா அது என்னன்னு சொல்லலாம்னா, 2 நிழல்கள் அப்படிங்கிற மாதிரி அந்த பாடத்தோட தலைப்பு. இப்போ நிழல்னா நம்ம ஆரம்பத்திலே பேசிக்கலே பாடங்கள் பார்த்துருப்போம். வேதத்துல அநேக நிழல்கள் இருக்கும். ஆனா பொருள் என்னவா தான் இருக்கும்? ஒன்னா தான் இருக்கும் அப்படின்றது. இப்படியே எல்லா படத்தையும் அணுக முடியுமா அப்படின்னா எல்லா படத்தையும் அணுக முடியாது. அந்த இப்போ ஒரு சம்பவங்கள் இருக்கு, அதை நம்ம பார்க்கோம். அந்த சம்பவத்தில் உள்ள எல்லா காரியங்களும் ஒரே அர்த்தம் தான் கொடுக்குமா? இப்போ ஒரு ஒரு இப்போ இதை புரிஞ்சு கொள்றதுக்கு ஆபிரகாம் பவுலோட பிரயாணம், கப்பல் பிரயாணம் அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரத்துல எடுப்போம். அப்ப அந்த பிரயாணத்துல வந்து கண்டினியூயா அப்போஸ்தலர் பவுல் முதல்ல ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரியே எண்டு வரைக்கும் வருவாரா? தொடக்கத்துல வந்து அப்போஸ்தலர் பவுல் எதை அடையாளப்படுத்துவாரு, அதுக்கப்புறம் உபத்திரம் வரும், அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட பகுதி போனதுக்கு அப்புறம் அவர் என்னவா மாறுவார்? அப்போ இந்த பாடத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, ஒரு சம்பவத்தை எடுப்போம், அப்போ முதல்ல என்ன சொல்றோமோ அதே மாதிரி அந்த பொருளை கடைசி வரைக்கும் என்ன பண்ண முடியாது. உங்களுக்கு நான் சொல்றது புரியுதா? இப்போ புரிதலுக்கு தான் நான் சொன்னது. அப்போஸ்தலர் பவுல் வந்து கப்பல் பிரயாணத்துல ஸ்டார்ட் பண்றாருல்ல, அப்ப அவர் என்னவா இருக்காரு? முதல்ல இருக்காரு, 2000 திரள் கூட்டமா மாறாரு. ஏன் மாறுறாரு? இது எதுக்காண்டி இந்த கேள்வி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதே மாதிரிதான் இப்ப நம்ம ஒரு சம்பவத்தை எடுத்து பார்க்க போறோம். பார்க்க போச்சிலே வந்து சில அடையாளங்கள் மாறச்சில, இப்போ இந்த அடையாளத்துக்கு நீங்க இதை சொன்னீங்க, இந்த அடையாளத்துக்கு இதை என்ன சொல்ல வரீங்கன்னு சொல்லி கேள்வி வருமா? அப்போ ஒரு சில கேள்வி வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அந்த இடத்துல நின்று நம்மளே அதை வந்து சீர்தூக்கி பார்த்துக்கலாம். அப்போ இன்னைக்கு பாடத்தோட தலைப்பு என்னன்னு பார்த்தோம்னா 2 நிழல்கள். அப்ப 2 நிழல்னா அதுல எத்தனை பேர் வருவாங்க? 4 இப்படின்னா 2 இல்ல பிரதரு 2 சொல்லி இப்படி காட்டுறாங்க. அப்படின்னா 2 பேர். இதை யாரை பத்தி பார்க்க போறோம்னா, முக்கியம் நம்ம நல்லா தெரிஞ்சவங்க தான். விசுவாசத்தின் தகப்பன் யார்? ஆபிரகாமை குறிச்சுதான் நம்ம என்ன பண்ண போறோம்னா பார்க்க போறோம். இந்த பாடம் எங்கிருந்து எடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சனிக்கிழமை தோறும் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ப்ரோக்ராம் நடக்கும். என்ன ப்ரோக்ராம் ஞாபகம் இருக்கா? பரவாயில்ல, எல்லாரும் கவனிக்கீங்க. அதுல இருந்து எடுக்கப்பட்ட பாடத்தை தான் என்ன பண்றோம்னா ஒரு சில பகுதிகளை உங்களுக்கு வந்து இன்னைக்கு நான் வந்து பிரசன்ட் பண்ண போறேன். இப்ப ஆபிரகாம் வந்து எங்க இருந்து வர? மெசொப்பொத்தேமியா. என்ன பண்ணலாம்னா, நம்மளுக்கு இதை குறிச்சுன்னா நல்ல ஆணித்தரமான வசனங்கள் தேவைப்படும். எங்க முக்கியமா வசனங்கள் தேவைப்படுதோ அங்க போய். இப்ப ஆபிரகாம் எங்க இருந்து வராருன்னா மெசொப்பொத்தேமியா அப்படிங்கிற ஒரு இடம் வந்தது. அப்ப மெசொப்பொத்தேமியாங்கிற இடம் எங்க இருக்கு? எங்க பேர்? கானானூரா? கானானூரிலே குடியிருக்கிற முன்னே அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அப்போஸ்தலர் ஆதியாகமம் அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 2ஆம் வசனம். அதற்கு அவன், சகோதரரே, பிதாக்களே கேளுங்கள். நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் காரனூரிலே குடியிருக்கிறதற்கு முன்னமே மெசொப்பொத்தேமியா நாட்டிலே இருக்கும்போது மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமாகி. அவரு முத எங்கதான் இருக்காருன்னா மெசொப்பொத்தேமியா. அந்த மெசொப்பொத்தேமியாங்கிற இடத்தை வந்து நம்ம புரிந்து கொள்றதுக்கு அது எந்த இடமா இருக்கு? பாபிலோன் அதுக்கப்புறம் வரக்கூடியது, அதுக்கு முன்னாடியே இருக்கா? அது கல்தேர் பட்டணம் அப்படின்னா அது வந்து பாபிலோன் அடையாளப்படுத்தக்கூடிய அந்த பாபிலோன்ல இருந்து வரக்கூடிய. இப்ப ஆபிரகாமை குறிச்சு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா எங்கன்னா பார்க்கலாம் வேதத்துல.
ஆதியாகமத்துல 11ஆம் அதிகாரத்துல இருந்து எது வரைக்கும் ஆபிரகாமோட வாழ்க்கை இருக்கும்? அவரோட லைஃப் வந்து அங்கதான் முடியும். அதுக்கப்புறமும் ஆபிரகாமை குறித்து எங்கன்னா சொல்லப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, 1 நாளாகமத்துல சொல்லப்படுது, நெகமியால சொல்லப்படுது, அடுத்தால பார்த்தீங்கன்னா யாத்ராகமத்துல, லேவியராகமத்துல, எண்ணாகமத்துல, உபாகத்துல, யோசுவா, ராஜாக்கள்ல 2லயுமே வருது, நாளாகமத்திலையும் 2 நாளாகமத்திலையும் வருது, சங்கீதத்துல இருக்கு, ஏசா, எரமியா, எசேக்கியேல், சிறிய தீர்க்க தரிசன புத்தகத்துல மீகால மட்டும்தான் வருது. அதே மாதிரி 4 சுவிசேஷத்துல வருது, அப்போஸ்தலர்ல வருது, ரோமர்ல வருது, கொரிந்தியர்ல வருது, கலாத்தியர்ல வருது, எபிரேயர்ல வருது, யாக்கோபுல வருது, பேதுருல வருது. இது எல்லாமே ஆபிரகாம்கிட்ட கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை நிமித்தமாக வந்து அதுக்கப்புறம் உள்ள சம்பவங்கள்லாம் ஒவ்வொரு இடத்துலயும் அடையாளமா சொல்லிட்டு வரும். வரக்கூடிய புத்தகங்களும் இவ்வளவு இடத்துல ஆபிரகாமை குறித்து வருது. அவருடைய வாழ்க்கையோட சரித்திரம் எங்க பத்தி வருதுன்னா எபிரேயர்ல சொல்லப்பட்டிருக்கும் விசுவாசத்தை குறித்து. அவர் எங்க இருந்து வந்தாரு, என்னென்ன செஞ்சாருங்கிறது ஆதிகாமத்துல சொல்லப்பட்டிருக்கும். இப்ப நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய பாடம் என்னன்னா அந்த 2 நிழல்கள். அப்ப 2 நிழல்கள் வரைச்சில வந்து யாருன்னா உள்ள வாரா அப்படின்னா, ஒருத்தர் ஆபிரகாம், அடுத்தால யார் எடுக்கலாம்? யாரு? சாரால் வேற, ஒரு நபர் யாருன்னா ஆபிரகாம். அதே மாதிரி இன்னொரு நபர் வேணும்ல, லோத்து. கரெக்டா சொல்லிட்டாங்க சிஸ்டர். இப்ப யாரதான் பார்க்க போறோம்னா ஆபிரகாம், லோத்து 2 வகுப்பாரை குறிச்சு பார்க்க போறோம். இப்ப ஆபிரகாமும் லோத்தையும் எடுத்துட்டோம்னா இப்ப இந்த பாடத்தை நீங்களே சொல்லிடலாம் எப்படி கொண்டு போகலாம். அந்த தலைப்பு என்னவாதான் இருக்கும்? ஆபிரகாம் யாரா எடுக்கலாம், லோத்தை யாரா எடுக்கலாம்? ஆபிரகாம் சபை, லோத்து வந்து தேர்தல் கூட்டம். அப்ப அந்த பாடத்தை என்ன பண்ணலாம்னா கஷ்டப்பட்டுன்னா என்ன பண்ண வேண்டியது இல்லை, புரிய வைக்க வேண்டியது அவசியமே இல்லை. நீங்களே என்ன பண்ணிக்கலாம்னா எளிமையாவே இதை புரிஞ்சுக்கிடலாம். அப்ப இதை புரியறதுக்கு என்ன பண்ணலாம்னா அவங்க நடந்த சம்பவங்களை பார்க்கலாம். ஆபிரகாம் எங்க இருந்து வர்றாருன்னா பாபிலோன்ல இருந்து எங்க வர்றாரு? கானான் தேசத்துக்கு வர்றாரு. கானான் தேசத்துக்கு வந்து என்னன்னா பண்றாரு? அப்ப இது தெரிஞ்சுக்கணும் என்ன பண்ணலாம்னா எத்தனாவது வயசுல வராரு? ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 3 வரைக்கும் வசனம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். 4ஆம் வசனம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான், லோத்தும் அவனோட கூட போனான். ஆபிரகாம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது 75 வயதுள்ளவனாய் இருந்தான். இப்ப ஆபிரகாம் வந்து அங்க இருந்து கிளம்பி வராரு, ஆரான்ல ஸ்டே பண்றாங்க. ஆரானுக்கு அப்புறம் கானானுக்கு வராங்க. யாருன்னா வராங்க? வேற வேலைக்காரங்க, வேற ஆனா தேவன் வந்து வெறுங்கையோட தான் வர சொன்னாரு. ஆனா இவங்க எல்லாத்தையும் கூட்டு வராங்க. அப்ப ஆபிரகாம்னு எடுத்துட்டா ஆபிரகாம் பின்னாடி பேக்ரவுண்ட்ல மறைவா என்ன இருக்கு? இப்போ இதை புரிஞ்சு கொள்றதுக்கு இப்போ நான் கிளம்பி வரணும்னா இப்ப நான் சிஸ்டர் வரல, அதனால உடனே நான் கிளம்பி வந்துட்டேன். இப்ப கூட ஒருத்தர் வரான்னா அதை வெயிட் பண்ணணும். இப்ப இதே மாதிரி நம்ம சபையில இருந்து கிளம்பி போனா ஒரு இடத்துக்கு போனா எவ்வளவு வெயிட் பண்ண வேண்டியது?
ஒரு ஷெட்யூல் போட்டாலும் அந்த ஷெட்யூல் வந்து கரெக்டா ஃபுல் பண்ண முடியாது, நம்ம பார்க்க முடியல. இப்ப நம்ம புரிதலுக்கு தான் முதல்ல எதுவுமே நம்ம பண்ணக்கூடிய நம்மளோட புரிதலுக்கு அப்புறம் தான் அடுத்த விஷயத்துக்குள்ள போக முடியும். அப்ப நம்மளோட புரிதல் என்னன்னா, ஒரு ஷெட்யூல்னு ஒண்ணு போட்டுட்டா அந்த ஷெட்யூலுக்குள்ளே எல்லாம் நடக்கானா, இப்ப எண்ணிக்கை எடுத்தோம்னா இத்தனை எண்ணிக்கைக்கு இவர் கண்ட்ரோல் கிடையாது. அப்படின்னா அவர் அவ்வளவு பெரிய கூட்டத்தை கொண்டு வர்றாரு, அப்படின்னா அவர் தான் லீட் பண்ணி வர்றாரு. அப்ப அவர் என்னவா மாதிரி முதல்ல அவர் என்ன சூழ்நிலையில இருப்பார்? வரைச்சல எல்லா காரியத்தையும் பார்க்கணும். அவர் எதனா பார்க்கணும்? அவருடைய தேவைகள் எல்லாம் பார்க்கணும்ல, இருக்கிறவங்க தேவைகளும் பார்க்கணும்ல. இப்படி எல்லா சூழ்நிலையும் கொண்டுதான் வராரு. ஆபிரகாமுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மறைந்து இருக்கக்கூடிய விஷயம் நம்ம ஆபிரகாம் மட்டும்தான் நம்ம இது வரைக்கும் பார்த்திருப்போம். இப்ப இவர் வந்துட்டாரு, கானானுக்குள்ள வந்துட்டாரு. வந்ததுக்கு அப்புறம் என்ன செய்யறாரு? முதல் வேலையா அப்ப இதுல இருந்து நம்ம என்ன தெரியலன்னா, அதிகம் 12ஆம் அதிகாரம் படிக்கலன்னு தெரியுது. அதுதான் விஷயம். இப்ப அதான் கேள்வி. இப்ப நீங்க சொன்னாலும் அடுத்தடுத்த கேள்விக்குள்ள விறுவிறுன்னு பாடம் போகும். வந்தோடனே பலிபீடம் அவங்க என்ன பண்றாங்கன்னா கெட்டுறாங்க. அடுத்தால கூடாரம் போடுறாங்க. அடுத்தால பஞ்சம் வருது. எதுக்காண்டு இந்த விஷயம் கேட்கலாம், இது தொடர்பாக தான் நம்ம போக போறோம். பஞ்சம் வருது. பஞ்சம் வர்றதுக்கு முன்னாடி என்ன நடக்கு? சரி, அது கூட நம்ம வாசிக்கலாம். ஒன்பதாம் அதிகாரம் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அதன் பின் ஆபிரகாம் புறப்பட்டு தெற்கே பிரயாணம் பண்ணி கொண்டு போனான். தெற்கு போறாரு. பலிபீடம் கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் தெற்கு பிரயாணம் பண்றாரு. அடுத்த வசனம் 10ஆம் வசனம். அத்தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. தேசத்திலே பஞ்சம் கொடிதாய் இருந்தபடியால் ஆபிரகாம் எகிப்து தேசத்திலே தங்கும்படி அவ்விடத்துக்கு போனான். அப்படின்னா அவங்க எங்க இருக்காங்கன்னா கானான். கானானுக்கு தெற்க வராரு. தெற்க வந்துட்டா அந்த லேண்டை பொறுத்து நம்ம தெற்கு எங்க இருக்கு? கானானுடைய மேப்பு எது அடையாளப்படுத்தும்? தேசம் இல்ல, அதோட திசை. பாபிலோனு, கானான், சிரியா, கீழே மெசபத்தோமியா, சாரி எகிப்து கீழே. இப்படி 4 பாகமா பிரிச்சோம்னா, வடக்குன்னா மேல் பக்கம், சவுத்து அது கீழ் பக்கம், மேற்கு தெற்கு. இப்ப அவங்க வந்து தெற்கு பக்கம், கிழக்கு, மேற்கு கிழக்கு, தெற்கு பக்கம் வராங்க. அப்போ அவர் அதோட அடையாளம் என்னன்னா தெற்குக்கு வராரு. அந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குன்னா ஒரு பஞ்சம் வருது. அந்த பஞ்சத்துக்கு அப்புறம் தான் அவர் எங்க போறாரு? அந்த பஞ்சத்துக்கு அப்புறம் எகிப்துக்கு போறாரு. சரி, எகிப்துக்கு போனோன்னு என்ன நடக்குது? எகிப்துல என்ன நடக்கு? அப்ப எகிப்துல என்ன நடக்குன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணலாம்னா வாசிடலாமா, இல்லாட்டி பதில் சொல்லி போயிடலாமா? என்ன சிஸ்டர்? அவங்க என்ன பண்றாங்கன்னா சாராள் நிமித்தமா பிடிச்சு கொண்டு போயிடுறாங்க. பிடிச்சு கொண்டு போனாலும் ஆபிரகாமுக்கு என்ன கிடைக்கும்? பொருட்கள் கிடைக்கும். ஏற்கனவே முதல்ல இவர் எப்படி இருக்காரு? ஏற்கனவே இவர் செல்வந்தர் தான். இவருக்கு இன்னும் என்ன கிடைக்கும்? அதிகமான செல்வம் கிடைக்கும். பஞ்சத்தின் கால பகுதியில போய் அவங்களுக்கு என்ன கிடைக்குன்னா செல்வம் கிடைக்கும். திருப்பி அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? எனது வாஸ்து அதிகாரங்கள் நிறைய சம்பவத்துல கேட்டனால நான் வந்து ஃபுல்லா வசனமா போக வேண்டாம் அப்படின்னு கேள்வியா போறேன். எகிப்துல இருந்து ரிட்டர்ன் ஆறாரு. எங்க வரைக்கும் வராரு? எகிப்துல இருந்து ரிட்டர்ன் ஆகி எங்க வரைக்கும் வராரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து. ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம்
1ஆம் வசனம் முதல். ஆபிராமும் அவன் மனைவியும் அவனுக்கு உண்டான யாவும் அவனுடனே லோத்தும் எகிப்தை விட்டு தென் திசையில் வந்தார்கள். ஆபிராம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானாய் இருந்தான். அவன் தன் பிரயாணங்களிலே தெற்கே இருந்து பெத்தேல் மட்டும், பெத்தேலுக்கும் ஆயிக்கும் நடுவாக தான் முன்பாக கூடாரம் போட்டதும், தான் முதல் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கினதுமான ஸ்தலம் மட்டும் போனான். முதல்ல ஒரு பலிபீடம் கட்டுறாரு. அந்த பலிபீடத்துக்கு வர அப்படின்னா என்ன நடக்கு? அப்படி அங்கிருந்து இப்படி வந்து இங்க போய் திருப்பி இப்படின்னா சுத்தி கடைசியில் அவர் எங்க வந்தாரோ அங்கே வந்துட்டாரு. முதல்ல எங்க இருந்தாரோ அங்கே வந்துட்டாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்கு? ரெண்டு மேய்ப்பர்களுக்குள்ள என்ன நடக்குன்னா வாக்குவாதங்கள் நடக்கும். இந்த வாக்குவாதத்தின் நிமித்தமா என்ன நடக்கும்? ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்களா? அது பிரிச்சுல எப்படிதான் பிரியுறாங்க? சண்டை போட்டு பிரிஞ்சாங்களா? இல்ல. ஆபிரகாம் என்ன பண்றாருன்னா, உங்களோட முடிவு என்ன அப்படிங்கிறதுல அவர் பார்க்காரு. அவர் கண்களை என்ன பண்றாரு? பார்க்கச்சில அவங்களுக்கு என்ன தெரியுது? பிரபு பேர் தான் நல்லா சொல்லிட்டு இருக்காரு. அப்புறம் பிரபு பேரையும் பார்த்து அப்படின்னா என்ன நடக்கு அப்படின்னா அவர் கண்ணை எடுத்து பார்க்கச்சில அந்த இடங்களுக்குள்ள செழிப்பா தெரியுது. இவர்கிட்ட என்ன இருக்கு? இவர்கிட்ட ஆடு மாடுகள் நிறைய இருக்கு. அப்படின்னா என்ன பண்ணலாம்? கஷ்டப்படாம இடம் நம்மளுக்கு நல்ல இடம், ஆளுக்கு முன்னாடி நம்ம போய் என்ன பண்ணிடலாம்? இடத்த பிடிச்சிடலாம். ஆபிரகாம் இடம் பிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம போய் இடம் பிடிச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் நல்ல மைண்ட் செட்டோட போயிட்டாரு. ஆபிரகாம் அதுக்கு தடை எதுவும் பண்ணாரா? ஆபிரகாம் என்ன சொல்லிட்டாருன்னா அவரோட விருப்பத்தை தான் கொடுக்காரு. நீ எங்க போறன்னு இங்க போ. அப்ப நீ இங்க போனா நான் எங்க போவேன்? ஆப்போசிட் மாத்தி போயிட்டு போயிட்டாரு. இப்ப கிளம்பி போயாச்சு. கிளம்பி போனதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் லோத்துக்கும் ஆபிரகாமுக்கும் சந்திக்கக்கூடிய டைம் எது இருந்துச்சா? இவங்க ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டாங்களா? பார்க்கலையா? இவங்க ரெண்டு பேரும் சந்திச்சுக்கல, ஆனா இருக்காங்கன்னு தெரியும், பார்த்துக்கிடல. அதுக்கப்புறம் அவங்களோட சம்பவங்கள் எப்போ வருது? சந்திக்கக்கூடிய டைம். சிறை பிடிச்சு போக 4 ராஜாக்கள் 5 ராஜாக்கள் சண்டை போடுச்சு. அந்த 5 ராஜாக்கள்ல ஒரு ராஜா யாராதான் இருக்காங்க? சோதமோட ராஜாவா தான் இருக்காங்க. அது நிமித்தமா அவங்க இருக்கக்கூடிய ஏரியால எல்லாத்தையும் பிடிச்சிட்டு போறனால அது கூட யாரும் போயிடுறா? லோத்தும் போயிட்டாங்க. இப்ப எல்லாத்தையும் பிடிச்சு கொண்டு போயிட்டாங்களா? ஆபிரகாம் என்ன செஞ்சார்? ஆபிரகாம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாரு. அங்க எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டாரா? அவங்க கொண்டு போன பொருட்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டாரா? சகல பொருட்கள் கொண்டு வந்துட்டாங்கன்னா என்ன பண்ணப்பட்டிருக்கு? வசனம் கொடுக்கப்பட்டிருக்கு. அது கூட வாசிக்கலாம். ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 14 வசனம். வாசிங்க எடுத்துட்டீங்கன்னா வாசிங்க. 16 14ஆம் வசனம். 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். சகல பொருட்களையும் திருப்பி கொண்டு வந்தான். தன் சகோதரனாகிய லோத்தையும் அவனுடைய பொருட்களையும் ஸ்திரீகளையும் ஜனங்களையும் திருப்பி கொண்டு வந்தான். அப்பனா லோத்து சோதம் ராஜா பிடிபட்டு போச்சுல எல்லாத்தையும் கொண்டு போயிட்டாங்கன்னா எல்லாத்தையும் கொண்டு போயிட்டாங்க. இப்ப அவர் என்ன பண்றாரு? எல்லாத்தையும் மீட்டு கொண்டு வந்தாங்க. வசனம் இருக்கு. அடுத்தது என்ன நடக்குது? ஆபிரகாம் எங்க இருக்காரோ அங்கே ஆபிரகாம் போயிடுறாரு. லோத்து எங்க இருக்காரோ அங்கே லோத்து போயிடுறாரு. சரிதானே? அதுக்கப்புறம் என்ன நடக்கு?
இந்த காரியங்கள்லாம் நடக்கு. அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட பகுதி போனதுக்கப்புறம் 19வது ஒரு அதிகாரம் வரும், 18 19 வரும். அப்போ நான் என்ன பண்ண போறேன், சோமுடைய கூக்குரல், அவங்களுடைய வாழ்க்கையில உள்ள பிரச்சனையை அழிக்கிறதுக்காண்டி தூதர்கள் வாராங்க. அப்ப வரச்சில வந்து என்ன நடக்கு 19ஆம் அதிகாரத்துல இப்படிங்காண்டி சம்பவங்கள் தான் இப்ப நம்ம எதுனா பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆபிரகாம் எங்க இருந்து வந்தாரோ அதுல இருந்து லோத்துக்கு நடந்த சம்பவங்களை பார்க்க போறோம். 19ஆம் அதிகாரம் வரைக்கும் பார்க்க போறோம். இதையும் வந்து எல்லா அதிகாரம் படிக்க போறோம்னா எல்லா அதிகாரம் படிக்க போல. ஏன் அப்படின்னா இப்ப இது வரைக்கும் நான் எது கேட்டேன், இப்ப தொடர்ச்சியா சம்பவங்களை சொல்லி அதுக்கு தேவையான வசனங்கள் வேணும்னா அதுல இருந்து நம்ம என்ன பண்ணலாம்னா பார்க்கலாம். இப்பதான் என்ன பண்ண போறோம்னா பாடத்துல இருந்து ஒரு சில கேள்விகளோட நம்ம என்ன பண்ணலாம், அப்படியே ஒவ்வொன்றா போகலாம். இப்ப பாக்குறது என்ன பார்க்க போறோம்னா, ஆபிரகாம் யாருக்கு அடையாளம் முடியுமா? ஆபிரகாம் சபை வகுப்பாருக்கு அடையாளம்னா அது யாரு கூட வரும்? சபையார் வகுப்பாருன்னா என்னமோ நம்ம உட்காந்து யாரையோ பார்த்து நம்மளுக்கு அது சார்ந்து வரும். இப்ப என்ன பண்ணலாம்னா நம்மளும் என்ன பண்ணலாம், ஊடையில வந்து அதை வந்து கிராஸ் செக் பண்ணிக்கிட்டே வரலாம். யாருக்குள்ளதுங்கிறது யாரோட இருந்து யார் அறிவா, எல்லா இருதயங்களும் சோதி தெரிகிறவர். அப்ப நம்ம எல்லாரையும் அறிஞ்சுதான் கொண்டு வந்து வகுப்பாராக வந்து நம்மளை வந்து உட்கார வச்சிருக்காரு. இப்ப அதுக்கு நிழலா என்ன பண்ணிருக்காருன்னா ஆபிரகாமோட செயல்பாட வச்சிருக்காரு. அது மூலியமா நம்ம என்ன பண்ணிடலாம்னா சீர்தூக்கி நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கலாம். கூட யாருதான் இருக்கா, லோத்து இருக்காரு. அப்ப அந்த லோத்து அதுக்குதான் இப்ப சம்பவங்கள்ல முதலே ஸ்டார்ட் பண்ண சொன்னேன். என்ன சொன்னேன்னா 2 நிழல்கள் எல்லாமே பொருந்துமானா யாரை மட்டும் எடுத்துருக்கோமோ அவங்கள மட்டும் எடுத்து பார்க்கும். அவங்கள மட்டும் எடுத்து பார்க்கச்சில நிறைய சைட்ல வரும். அதுவும் பொருந்துமானா சில விஷயங்கள் பொருந்துமான்ங்கிற பார்க்கலாம், சிலது பொருந்தலைன்னா நம்ம வெயிட் பண்ணலாம். அப்ப லோத்தையும் பார்க்கணும். லோத்தும் கூட தான் வராங்க. அப்படின்னா லோத்து இங்கதான் யாரா இருக்காங்க, ஆபிரகாம் சபை வகுப்பாருன்னா லோத்து யாரா இருக்காங்கன்னா திரள் கூட்ட வகுப்பார். இப்ப திரள் கூட்ட வகுப்பாருன்னு எடுத்துக்கிட்டா சபை வகுப்பாருக்குள்ள யார் இருப்பாங்க? அப்ப 2 வகுப்பார் வந்துட்டாங்களா. இப்ப 2 வகுப்பார் எங்கேதான் இருப்பாங்க, அந்த அழைப்புக்குள்ளதான் இருப்பாங்க. இப்ப அழைப்புக்குள்ள நம்மளுக்குள்ளதான் இருப்பாங்க, நம்மளாதான் இருப்பாங்க. இதுக்குள்ளேயே நம்ம பாடத்துக்குள்ள போறோம். இப்ப ஆபிரகாம் எங்க இருந்து வராரு, திருப்பி அதே தான் கேள்வி. முத எங்க இருந்து வராரு, பாபிலோன். அதே மாதிரி அந்த பாடத்தோட மெசபுத்தோமியா அப்படிம்போம். மெசபுத்தோமியாங்கிறது 2 ஆறுகளுக்கு நடுவாக ஒரு செழிப்பான உள்ள இடம். செழிப்பா இருந்துதான் வந்த இடத்துல இருந்து அவர் எப்படி கிளம்பினாருந்துச்சுல இந்த 1ஆம் உலகத்து பாடத்தில் நம்ம எடுத்திருப்போம். ஏன் வரணும், எதுக்கு வரணும், அவர் தான் அங்க நல்லா செழிப்பா இருந்தாரு அப்படிங்கிற ஒரு கேள்விதான் இருந்திருக்கும். நம்மளும் முதல்ல எங்கதான் இருந்தோம், ஒவ்வொருக்கு ஒவ்வொரு அழைப்பு இருக்கு. நல்லா நல்ல ஒரு செழிப்பான இடம் தான். அது மாதிரி பாபிலோன் வந்த உணர்வு, அதுக்கு ஒரு பேர் வேற உண்டு. என்ன உண்டு பாபிலோன் பேருக்கு? பெரிய கோபுரம் கட்டுவாங்க, பாபேல். ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை. அப்ப குழப்பமான சூழ்நிலையில தான் அந்த பாபிலோன் இருக்கக்கூடியது. அது செழிப்பா தான் இருக்கு. பாபிலோனை குறிச்சு சொல்லிச்சுல வத்திட்டு இருக்கா, வத்துறதுக்கு வழி நடந்துகிட்டு இருக்கு. அது எப்படிதான் இருக்குன்னா செழிப்பா இருக்கு. அப்ப இந்த மாதிரி இருந்த இடத்துல இருந்தா யார் வராருன்னா ஆபிரகாம் கிளம்பி வர்றாரு. அவரு கிளம்பி வரச்சில் அவர் கூட யார் வரா, லோத்தும் வராரு. இவங்க மறைஞ்சிருக்காங்க. யாரு மறைஞ்சிருக்காங்கன்னா லோத்து வந்து மறைஞ்சிருக்காங்க. இப்போ அழைப்பு என்ன அழைப்பு, சபை அழைப்பு, திரள் கூட்ட அழைப்புன்னு இருக்கா. அழைப்புங்கிறது சபை அழைப்பு. அப்படிங்கறதுலதான் ஆபிரகாம் அப்படிங்கிறவர் வந்து வெளியே தெரியுது. லோத்து எப்படி இருக்காருன்னா பின்னாடி மறைஞ்சிருக்காரு. ஆனா அதுக்குள்ள யார் இருக்காரு, லோத்து இருக்காங்க. 2 பேரும் வராங்க. இப்ப அவங்க எங்க வந்துட்டாங்க, இப்பதான் பார்த்தோம். அதெல்லாம் நீங்க சொல்லிட்டே தான் வரணும், உங்க மேல் விழுந்த கடமை. நீங்க சொல்லிட்டே தான் வரணும். என்ன வரணும், அவங்க அங்க இருந்துட்டாங்க, பாபிலோன்ல இருந்து கானானுக்குள்ள வந்துட்டாங்க. இப்ப கானான் வந்து ஆபிரகாமுக்கு அது எப்படிப்பட்ட இடமா இருக்கு பார்த்தாரா? கானானை பத்தி அவருக்கு தெரியுமா? வசனம் இருக்கு, வசனம் வேணுமா? அவருக்கு இடம் தெரியாது. அதே மாதிரி இப்ப கானான் ஒரு இடத்தை அடையாளப்படுத்தும். எதை அடையாளப்படுத்தும்?
பரலோகத்தை அடையாளப்படுத்து. நம்மளுக்கு பரலோகத்தை குறிச்சு ஐடியா இருக்கா? பார்த்திருக்கோமா? நம்மளும் இப்ப என்னதான் எப்படிதான் வாரோம்? காணாத ஒரு விசுவாசம் எப்படி ஆபிரகாம் விசுவாசித்தாரோ அதே மாதிரிதான் நம்மளும் எப்படி வரோம்? அந்த காணாத ஒரு விசுவாசத்தோட தான் வாரோம். எங்க வந்துட்டாரு? கானானுக்குள்ள லேண்ட்ல வாராரு. இப்ப என்னவா இருக்கும் கானான்? இப்ப நம்ம பரலோகம்னா பரலோக அழைப்புக்குள்ள நம்ம வந்தாச்சு. இப்ப அந்த அழைப்புக்குள்ள வந்தோடனே அவர் உள்ள தேசத்துக்குள்ள வந்தோடனே என்ன செஞ்சாரு? முதல்ல பலிபீடத்தை என்ன பண்றாரு? பலிபீடத்தை வந்து கெட்டுறாரு. அப்ப பலிபீடத்தை கெட்டுறாருன்னா பலிபீடம் எதை அடையாளப்படுது? பலிபீடம் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே எது மேலதான் பலி செலுத்தப்பட்டாரு? பலிபீடத்து மேலதான் பலி செலுத்தப்பட்டாரு. அப்படா பலிபீடம் தேவனுடைய நீதி, தேவனுடைய சித்தம், தேவனுடைய திட்டம். அந்த திட்டத்துக்கு மேலதான் யார் வந்து கெட்ட வர்றாருன்னா ஆபிரகாம் வந்து பலிபீடத்தை கெட்டுறாரு. இப்ப கெட்டி இருக்காரு. இருக்கச்சில அவருக்கு எதுக்காண்டி தெற்குக்கு போகணும்னு ஒரு பிரச்சனை வந்துச்சு. இப்ப நம்மளும் என்ன பண்ணிட்டோம்னா அடிப்படை பாடங்கள்லாம் கேட்டிருப்போம். ஒரு வைராக்கியமான ஒரு வாழ்க்கை வாழணும்னு சொல்லி என்ன பண்ணியிருப்போம்னா வந்திருப்போம். வந்தாச்சு, பலிபீடத்தில் வந்தாச்சு, தேவனுடைய சித்தத்தை தான் செய்ய போறோம்னு வந்து உட்காந்தாச்சு. ஆனா தெற்குக்கு போறோம். ஆபிரகாம் தெற்குக்கு போறாரு. கானான்ல இருந்து தெற்குக்கு போறாரு. முதல் ஸ்டார்டிங் தெற்கு. அப்ப தெற்கு வந்து எதை அடையாளப்படுத்துது? உலகம். ஏன்னா ஆபிரகாம் பின்னாடி எப்படி இருக்கு? பின்னாடி மறைவா என்ன இருக்குன்னா நிறைய மிருகங்கள் இருக்கு, வேலையாட்கள் இருக்காங்க, ஒரு பெரிய ஃபேமிலியே இருக்கு. ஆபிரகாம் மட்டும் தான் தெரியுறாரு, அவரோட சிந்தை மட்டும் தான் தெரியுது. ஆனா பின்னாடி என்ன பண்ணணும்? இப்போ வீட்டுல இருந்து கிளம்பும், எனக்கு அப்பந்தான் எனக்கு என்ன பண்ணும், ஏதாச்சும் ஒண்ணு வேணும்னு சொல்லிட்டா என்ன பண்ணுவாரு? போராள் என்ன பண்ணிடுவாரு? நீங்க இதை வாங்கி தந்துட்டு தான் போகணும்னு சொல்லிட்டு அவர் எங்க போக முடியாது. இப்படி ஒவ்வொரு சூழ்நிலை இருக்குல்ல. இப்ப இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்னா, ஒருத்தரை தடை பண்ணி பொன்னான பிரமாணம் கூட கேட்டீங்களா நீங்க? அதை குறிச்சு நேற்று டேனியல் ராஜ் பேர் எனக்கு அதை குறிச்சு சொல்லியிருந்தேன். ஒருத்தருக்கு வந்து ஒரு விஷயத்த நம்ம செய்யணும்னு நினைச்சிட்டா கேட்கும். நான் பொன்ராஜ் பேர்த்த வந்து இப்போ எதை எதிர்பார்க்கன்னா, இப்போ பிரதர் வந்து எனக்கு இப்போ ஒரு கஷ்டமான சூழ்நிலை, பிறகு ஒரு 1000 ரூபா கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கும். இது ரூபான்னு உடனே ஒரு ஈஸியா தெரியுது, வேற மாதிரி சொல்லுவோம். இப்போ அவரு ஏதோ ஒரு அவசரத்துல போய்கிட்டு இருக்காரு, நான் நடந்தே ஈஸியா போகலாம், இல்லைன்னா சும்மானாலும் நான் நடந்தனால தான் போவேன். இப்ப மெனக்கட்டு கூப்பிட்டு பிரதர் என்னை கொண்டு அங்க போய் விட்டுருங்க பிரதர் அப்படின்னு நான் இவரை கூப்பிடுறேன். இவரும் வந்துட்டாரு. இப்ப இவர் வந்துட்டாருன்னா எனக்கு அது எப்படிவா இருக்கு? இவர் கூப்பிட்டோன்னு எனக்கு என்ன பண்றாரு? கூப்பிட்ட உடனே நமக்கு வந்து ஒரு உதவி செஞ்சுட்டாரு. அதே மாதிரி பிரதரையும் கூப்பிடுறேன். இப்ப கூப்பிடுற நேரம்னா நான் உதவி செய்ய அவரை எதிர்பார்க்க ஓகே. ஆனா அவருடைய சூழ்நிலை, இப்ப அவருக்கு ஏதாட்டும் ஒரு வேலையில் இருந்திருக்கும், அந்த நபர் அந்த வேலையை விட்டுட்டு இவர் முக்கியமான ஒரு வேலையா இருக்குது நம்மளுக்காண்டி வராரு. இப்படின்னா விஷயங்கள் இருக்குல்ல. இது எதுக்குன்னா அது ஒரு சின்ன ஒரு புரிதலுக்கு உள்ள மறைந்திருக்கக்கூடிய ஒரு காரியம். இதே மாதிரி ஆபிரகாம் பஞ்சம் அவங்களுக்கு உள்ள இவ்வளவு பேருக்கு என்ன பண்ணி ஆகணும்? சொல்ல அர்த்தமா அவங்க வந்திருக்காங்க, சாப்பிடுவாங்கல்ல. சாப்பிடுவாங்களா வர மாட்டாங்களா சிஸ்டர்? சாப்பிடுவாங்க, தங்குவாங்க. பைக் வந்தா பைக் நிப்பாட்டுறதுக்கு இடம் வேணும். அவங்க அன்னைக்கு ஆடு மாடு வச்சிருப்பாங்க, அதுக்கு ஏன் ஆடு மாடுக்கு எனக்கு இடம் வேணும். எல்லா பிரச்சனையும் அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா சந்திச்சிருப்பாரு. அப்ப என்ன பண்றாரு? தெற்கு பிரயாணம் வரைச்சில அவர் இங்கதான் வந்து உட்கார்ந்து இருப்பாரு. ஆனா அவர் சிந்தனை எங்க போகும்? இன்னைக்கு நம்மளும் இங்கதான் உட்கார்ந்துருக்கோம், நம்மளோட சிந்தனை எங்க போகுது? பாடத்தை சொல்ற பாடத்துக்குள்ளதான் போதா, இல்லாட்டி எங்க போகுது? இது ஏற்கனவே கேட்ட பாடம் தானே, இதுல என்னத்த புதுசா இருக்கு, இதுதான் அதுல வந்துருங்க இப்படின்னு சிந்தனை போகுது இல்ல. இந்த மாதிரி சிந்தனை டைவெக்ஷன். அப்ப அவர் என்ன பண்றாருன்னா, எகிப்து எதுக்கு தெற்கு நான் உலகத்துக்குள்ள கொண்டு வரணும், அடுத்தால உலகம்னு ஒண்ணு வருது, அதனால அதை ஒரு பிரிவுக்கு கொண்டு வர. தெற்குங்கிறது வடக்கு, தெற்கு எடுத்துக்கலாம். வடக்கு எதை அடையாளப்படுத்தும்? மகாராஜாவின் நகரம், தேவனுடைய. அப்ப அங்க அந்த நோக்கத்தை விட்டுட்டு தெற்குங்கிற வந்து தேவனுக்கு ஆப்போசிட்.
அப்போ அதை இழுக்கக்கூடிய ஒரு இழுப்பு. அப்ப தேவனுக்கு ஆப்போசிட்னா அது கொடுக்கக்கூடிய நேரங்கள்னா விட்டுட்டு எதுக்குள்ள போகக்கூடிய நேரமா இருக்கும்? தெருக்குக்கு போகக்கூடிய ஒரு நேரம். அப்ப அதை விட்டு நவுளக்கூடிய விஷயம். அப்ப அதை விட்டு நவுள்றாரு. நவுண்ட உடனே என்ன நடக்குது? அதை விட்டு நவுள்றாரு, பஞ்சம் வந்துட்டு. இப்ப பஞ்சம் வந்த உடனே அவர் என்ன பண்ணிருக்கணும்? இப்ப நம்மளும் அதே தானே. இப்ப நம்மளும் வாரோம், நவுள்றோம், பஞ்சம். அப்ப பஞ்சம்னா எது அடையாளப்படுத்தும்? சொல்லர்த்தமா சாப்பாடு. அடுத்தவங்க என்ன வரணும்னா சத்தியம் கிடைக்காது. இன்னைக்கு சத்தியத்துக்கும் அசாத்தியத்துக்கும் உள்ள வித்தியாசம் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா கண்டுபிடிச்சிடலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம்? இன்னைக்கு பெரும் கூட்டம் ஒண்ணு இருக்கு. அந்த கூட்டத்துக்கு உள்ள போதகத்துல சத்தியம் இருக்கான்னா சத்தியம் இல்லை. அவங்களுக்கு என்ன இல்லை? ஆகாரம் இல்லை. இப்ப நம்மளுக்கு என்ன இருக்குன்னா ஆகாரம் இருக்கு. ஆனா ஆகாரம் இல்லாதவங்க எப்படி இருக்காங்க? அவங்களுடைய நிறைய காரியங்கள் நம்மளுக்கு பிடிக்கலையா? ஆகாரம் இல்லாதவங்கள காரியங்கள், நிறைய காரியங்கள் நம்மளுக்கு பிடிக்கும். நம்மகிட்ட ஆகாரம் அப்படின்னா என்னவா இருக்கு? இப்ப அங்குள்ள ஆகாரம் இல்லாத அவங்க காரியங்கள் பிடிக்கினாவே நம்மகிட்ட என்ன இல்லை? ஆகாரம் இல்ல, பஞ்சம் வந்துட்டு. இப்ப பஞ்சம் வந்துட்டுனா எதுனால அந்த பஞ்சம்? இப்போ நியாயப்பிரமாணம் கொடுத்ததுக்கு அப்புறம் அதுக்கு விளக்கம் கொடுத்திருப்பாரு. வானம் என்னவாயிரும்? வெண்கலமாயிரும். விளைச்சல் இருக்காது. விளைச்சல் இல்லைன்னா என்ன ஆயிரும்? பஞ்சம் வந்துடும். இப்ப நம்ம எடுத்துட்டோம்னா அரைக்கிறவங்க இல்லைன்னா ரெடி பண்ண முடியாது. ஃபுட்டு சாப்பாடு ரெடி பண்ண முடியாது. அப்படின்னா என்ன ஆயிரும்? இப்ப பஞ்சம் நம்மளுக்கு இருக்கா இல்லையான்னு செக் பண்றதுக்கு தான் இது. இப்ப ஆபிரகாம் எங்க வந்துட்டாருன்னா தெற்கு பிரயாணம் பண்ணாரு. பிரயாணம் பண்ணது நிமித்தமா என்ன வந்துட்டுனா ஒரு பஞ்சம் வந்துட்டு. இப்ப நம்மளும் எங்க வந்துட்டோம்னா தேவனுடைய சித்தத்துக்குள்ள வந்தாச்சு. பரம அழைப்புக்கு வந்துட்டோம். வந்த இடத்துல என்ன பண்ற ஆரம்பிச்சிட்டோம்னா ஒரு தெருக்குக்கு பிரயாணம் பண்றோம். எதுக்குன்னா சபை அதை செக் பண்றோம். தெருக்குக்கு பிரயாணம் பண்றோம். பிரயாணம் பண்ணிட்டா என்ன வருதுன்னா பஞ்சம் வருது. இப்ப பஞ்சம் வந்துட்டாவே நம்ம என்ன பண்ணிடலாம்? இப்ப நம்மளை வந்து சீர்தூக்கி பார்க்கணும். எப்படி பார்க்கலாம்னா முந்தைய நிலைமையில இருந்து இப்ப உள்ள நிலைமை வரைக்கும் இப்படி எடை வச்சு அவங்கவுங்க தான் வைக்கணும். அடுத்தவங்க பார்க்க முடியாது. ஏன்னா அடுத்தவங்க பக்கத்துல உள்ளவங்களெல்லாம் பார்க்க முடியாது. அவங்கவுங்களே சீர்தூக்கி பார்த்துட்டாங்கன்னா இடம் தெரிஞ்சிடும். ஏன்னா எல்லாருமே அந்த சித்தத்துக்கு தானே மாறாங்க. அப்ப இதுல எந்த இடத்துல நம்மளுக்கு பஞ்சம் இருக்கா இல்லையான்னு யாருக்கு தெரியும்? அவங்கவுங்களுக்கு தெரிஞ்சிடும். அந்த சபை வகுப்பா இருக்கு, அவங்களுக்கு தெரியும். இப்போ தெரிஞ்சவொடனே பஞ்சம் வந்துட்டு வந்தவொடனே அவர் எங்க போறாரு? எகிப்துக்கு போறாரு. இப்ப பஞ்சம் வந்துட்டா எங்க திரும்பணும்? முதல்ல இப்ப ஆர்டர் வந்து ரூல்ஸ் வந்து எங்க கொடுக்காருன்னா உபாகமத்துல கொடுப்பாரு. மோசே மூலியமா கொடுப்பாரு. நீங்க ஏதாச்சும் ஒரு தப்பு பண்ணிட்டீங்கன்னா முதல்ல என்ன வரும்? நான் உங்களுக்கு என்ன அனுப்புவேன்? பஞ்சத்தை அனுப்புவேன். இப்போ ரூத் இருக்காங்க. ரூத் என்ன பண்ணுவாங்க? முதல் தடவை போறாங்களே, எதுக்காண்டி தான் போறாங்க? அந்த தேசத்துல பஞ்சம் கொடுக்காருன்னா தேவன் அந்த ஜனங்களை எதுக்காண்டி பஞ்சத்தை கொடுத்தாரு? அவங்க ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்காங்க. அந்த தப்பை வந்து என்ன பண்ணணும்? அதை உணரணும். உணர்ந்து திரும்பணும். திரும்பினா என்ன ஆயிரும்? அந்த பஞ்சம் சால்வ் ஆயிரும். அப்ப இவங்க என்ன பண்றாங்க? பஞ்சத்தை நிமித்தமா செழிப்புக்கு என்ன பண்ணிடுறாங்கன்னா வெளியே வந்துடுறாங்க. இப்ப பஞ்சம் தெரியறதுக்காண்டி அதை எடுத்துச்சு. இப்ப அதே மாதிரி ஆபிரகாம் அந்த இடத்துல என்ன பண்ணார்? பஞ்சம் வந்த உடனே அவர் வெளியே எங்க போயிட்டாருன்னா எகிப்துக்கு வந்துட்டாரு. எகிப்துக்கு வந்த உடனே என்ன நடந்துச்சு? வெளியே வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு என்னன்னா பொருட்கள் நிறைய கிடைக்கி சாரால பிடிச்சிட்டாங்க. அப்போ அவருடைய செயல்பாடு அவர் எந்த அளவுக்கு இருந்திருக்கும்? இவர் ஏற்கனவே எப்படிப்பட்டவர்? ஆபிரகாம் எப்படிப்பட்டவர்? வேற ஆபிரகாம் எப்படிப்பட்டவர்?
அதுதான் கேள்வி. அதுதான் நீங்க நிதானிக்கணும். ஆபிரகாம் எப்படிப்பட்டவர்? விசுவாசத்தின் தகப்பன். அடுத்தால வேற, அவர் யுத்த வீரர். 5 ராஜாக்கள் 4 ராஜாக்களை ஜெயிக்க முடியல. இவர் யாரோட போய் ஜெயிச்சாரு? அவர் ஒரு யுத்த வீரர். அப்படிப்பட்ட வீரர் எங்க எகிப்துல போய் என்ன நிலைமையில போய் பேசுவார்? அப்ப எகிப்து எதனை அடையாளப்படுத்தும்? எகிப்து எதை அடையாளப்படுத்தும்? உலகம். இப்ப உலகத்துக்குள்ள உள்ள போயிட்டோம்னா முதல்ல என்ன பண்ணோம்னா அப்படி கொஞ்சம் கொஞ்சமா கூட்டு போய் என்ன பண்ண ஆரம்பிச்சிடும்? முழுவதும் வளைக்க ஆரம்பிச்சிடும். அவங்களை என்ன பண்ணும்? வளைக்க ஆரம்பிச்சிடும். இப்ப வளைக்கக்கூடிய சூழ்நிலை தான் எங்க இருக்குன்னா அந்த எகிப்துல இருக்கு. இப்பதான் என்ன பண்றாருன்னா தேவனோட ஒரு சிச்சை நடக்கு. என்ன நடக்கு? சாரால பிடிக்கக்கூடிய ஒரு காரியம். இப்ப இந்த சிச்சை நடந்த உடனே என்ன நடந்துச்சு? இப்ப இதுக்குள்ள யாருதான் இருக்கா? ஆபிரகாம் மட்டும் தான் இருக்காரான்னா லோத் இருக்காங்க, எல்லாம் பின்னாடி யாரு இருக்காங்க? எல்லாருமே பின்னாடி வராங்க. இப்ப இந்த சிச்சையை யார் பார்த்திருப்பா? லோத்துக்கு அப்ப திருமணம் ஆயிட்டா இல்லையா? ஆயிருக்கும்ல. அவங்களுக்கும் மனைவி இருந்திருக்கும்ல, அவங்களும் பிள்ளைகள் இருந்திருக்கும்ல, அவங்களுக்கு கூட அதையும் செக் பண்ணிடலாம். அவங்களுக்கு பிள்ளைகள் இருக்கா இல்லைங்கிற மாதிரி நம்ம செக் பண்ணிடலாம். இப்ப பின்னாடியே வராங்க. வரைச்சில அதோட சிச்சையை ரெடி பண்ணியிருப்பாங்க. ஒரு சிச்சை நடக்குன்னா பார்ப்பாங்கல்ல. அப்படின்னா பொதுவாகவே என்ன நடக்குன்னா சபை வகுப்பார அழைக்கப்பட்டவங்களுக்கு ஒரு சில சிச்சைகள் வரும். எப்பனா சிச்சை வரும்? எப்போ அந்த பலிபீட கெட்டணும் சொல்லி கெட்டுறதுக்கு அதை விட்டு அப்படியே நவல்ற தெருக்க போயிட்டோம்னா முதல் பஞ்சம் வரும். அப்போ பஞ்சம் தான் நம்மளுக்கு விஷயம். அந்த பஞ்சத்தை நம்ம சீர்தூக்கி பார்க்கலன்னா அடுத்தல என்ன வரும்? பஞ்சத்தை பார்த்து நம்ம திருப்பி எதுக்குள்ளதான் போவோம்னா செழிப்பை நோக்கி தான் போவோம். அப்ப செழிப்பு எது போவோம்னா வெளியில உள்ளது. இன்னைக்கு தேவன் அருவருக்கக்கூடிய விஷயமே பாபிலோனை வெறுக்காரு. அப்ப பாபிலோனோட செயல்பாடு நம்மளுக்கு ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு பிடிக்குனாலே நம்மகிட்ட என்ன இருக்குன்னா பஞ்சம் இருக்கு. அப்போ அதோட எல்லா விஷயத்தையும் நம்ம சீர்தூக்கி பார்க்கக்கூடிய ஸ்டேஜ்ல இல்ல. அதை அப்படியே நவுட்டி எங்க கொண்டு போனா உலகத்துக்கு கொண்டு போயிடும். உலகத்துக்கு கொண்டு போச்சுலதான் தகப்பன் சிச்சியாத புத்திரர் உண்டோ? அப்ப தகப்பன் சிச்சிக்கெல்லாம் என்னவா இருப்பாங்க? பிள்ளைகள் என்னவா இருக்கும்? வசனம் படிக்கணுமா? எபிரேயர் எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல். நீங்கள் சிற்சையை சகிக்கிறவர்களாய் இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிற்சையாத புத்திரன் உண்டோ? எல்லாருக்கும் கிடைக்கும் சிற்சை உங்களுக்கும் கிடையாது இருந்தால் நீங்கள் புத்திரராய் இராமல் வேசி பிள்ளைகளாய் இருப்பீர்களே. அப்படின்னா என்ன நடக்குன்னா சிச்சை கொடுக்கப்படுது. சிச்சை கொடுத்த உடனே ஆபிரகாம் என்ன பண்றாருன்னா அப்படியே ரிட்டர்ன் வராரு. எங்க வராரு? எகிப்துல இருந்து திருப்பி எங்க வராரு? முதல்ல எங்க கெட்டினாரோ அதே இடத்துக்கு வந்துடுறாரு. அவர் அதே இது என்ன பண்ற ஆரம்பிச்சுன்னா திருப்பி நான் என்ன பண்ண போறேன்? தேவனுடைய அதே சித்தத்தை நான் என்ன பண்ண போறேன்னா செய்ய போறேன்னு ஆபிரகாம் அங்க வந்து. அதுக்கப்புறம் ஆபிரகாமோட இதை நம்ம வாசிக்க ஆரம்பிக்கச்சுல என்ன நடக்கு அப்படின்னா அதுக்கு அடுத்த சம்பவம் தான் என்ன வருது? ரெண்டு பேரு செழிப்பா இருக்காங்க. ஆபிரகாம் செழிப்பு தான், லோத்து எப்படி இருக்காரு? அப்ப தேவன் ஒரு அழைப்பை கொடுத்து உள்ள கூப்பிடுறாரு. சபைன்னு ஒரு வகுப்பார தான் கூப்பிடுறாரு. அப்படி கூப்பிட்டாலும் உள்ள வர்றவங்களுக்கு அவரு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம் எப்படிதான் இருக்கு? ஆபிரகாமுக்கு கூடையும் லோத்துக்கு கம்மியா இருக்கா? இவங்களோட சொத்து மதிப்பு அந்த இடத்துல என்ன பண்ண முடியாது, அந்த பூமி தாங்கக்கூடாதுங்கிறது அதோட மீனிங் எப்படின்னு புரிதல்ல வித்தியாசங்கள் இருக்கு. அதாவது அவருக்கு கொடுக்க வேண்டிய விஷயங்களை கொடுத்துட்டாரு. இவருக்கு எப்படி இருக்கு அதே மாதிரிதான் அவருக்கு இருக்கு.
அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னா முடிவு. என்ன முடிவு வருதுன்னா மேய்ப்பர்களுக்குள்ள பிரச்சனை வருது. இப்ப மேய்ப்பர்களுக்குள்ள பிரச்சனை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? இப்ப ஆபிரகாம் சபை வகுப்பா இருக்கும், லோத்துங்கிற திரள் கூட்டா இருக்கும். 2 பேருக்கும் மேய்ப்பர்கள் இருக்காங்க. இப்ப 2 மேய்ப்பர்களை எப்படி எடுத்துக்கலாம்? நான் ஒரு கோணத்துல புரிஞ்சிருக்கேன். அதை நீங்க ஏற்கனவே வளர்ந்த சகோதரர் இருந்தீங்கன்னா அதுல தவறு இருந்தாலும் சரி, இதோட பெஸ்டா இருந்தாலும் சரி, அதை நீங்க சொல்லலாம். இப்ப 2 வகுப்பார் இருக்காங்க. இந்த 2 வகுப்பாருக்கு 2 மேய்ப்பர்கள் இருக்காங்க. அப்ப மேய்ப்பர்கள் யாரு? இது செழிப்பு, ஆடு மாடுகளுக்கு செழிப்பு, அதை மேய்க்கக்கூடியவங்க. இது எதுனா தோணுது உங்களுக்கு? இவங்களை வச்சுதான் என்ன பண்றாங்கன்னா இந்த பிரிவுகள் வருது. எப்படி? இப்ப நான் எப்படி அதை புரிஞ்சிருக்கேன் அப்படின்னா, ஆகாரத்துக்குள்ள காரியம்தான், 2 பேருக்கும் சம பங்கான ஆகாரம் தான். இந்த ஆகாரத்துல வரக்கூடிய சத்தியத்தில் உள்ள வேறுபாடுகள், கருத்துக்கள். இப்ப ஒவ்வொரு கருத்துக்கள் ஒவ்வொரு 2 வகுப்பா 2 புரிதல்ல இருப்பாங்க. ஒருத்தர் ஒரு புரிதல்ல இருப்பாங்க, இன்னொருத்தர் இன்னொரு புரிதல் இருப்பாங்க. ஆனா சத்தியம் ஒண்ணுதான். இத புரிஞ்சுக்கிறதுக்கு இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, இயேசு கிறிஸ்து முதலாம் வருகையில வந்திருந்தாரு. அப்ப அவர் மத்தியில இருந்த பிரிவுகள் இருந்துச்சா? என்ன பிரிவு இருந்துச்சு? 2 வகுப்பா இருந்தாங்க. பரிசேயர்கள், சதுசேயர்கள் இருந்தாங்க. 2 பேருமே எதை பத்தி தான் போதிக்காங்க? தேவனுடைய காரியத்தை குறித்து தான் போதிக்காங்க. ஆனா 2 பேர்ல வித்தியாசம் உண்டு. ஒருத்தருடைய போதனை என்ன சொல்லுவாரு? ஒருத்தர் உயிர்த்தெழுதல் கிடையாதுன்றவாரு, இன்னொருத்தர் என்ன சொல்லுவாரு? உயிர்த்தெழுதல் உண்டுட்டாங்க. ஆனா கையில என்ன வச்சிருக்காங்க? 2 பேரும் பிரமாணம் வச்சிருக்காங்க, போதிக்காங்க. அப்பனா 2 வித்தியாசங்கள் இருக்கு. அதே மாதிரி இப்பவும் என்ன இருக்குன்னா 2 வகுப்பாருக்குள்ள வித்தியாசங்கள் இருக்கக்கூடிய ஒரு கருத்தா நான் எடுத்திருக்கேன். அப்ப மேய்ப்பர்கள் எடுத்துக்கிட்டோம்னா அதை வழி நடத்தக்கூடிய காரியங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம். இது நபரா கொண்டு போய் சபை திரள் கூட்டம் எடுத்தாங்க. இதுக்கு மேல ஏதாட்டு இருந்தாலும் என்ன பண்ணலாம்னா சேர்த்துக்கலாம். இப்போ இதுல முடிவு பண்றாரு. யார் முடிவு பண்றாருன்னா, ஆபிரகாம் என்ன பண்றாருன்னா லோத்துக்கு ஒரு முடிவு கொடுக்காரு. 2 வகுப்பாரு தானே. இப்ப இந்த லோத்து என்ன முடிவு பண்றாரு? தன் கண்களை என்ன பண்றாருன்னா ஏறு எடுக்க. அப்ப கண்களை ஏறு எடுக்காருன்னா கண் எது அடையாளம்? இன்னைக்கு நம்மளுக்கு கண் இருக்கு, உலகத்துக்கு கண் மூடப்பட்டிருக்கு. இன்னைக்கு நம்மளுக்கு கண்கள் திறக்கப்பட்டிருக்கு. இப்ப வந்த வகுப்பாருல கண்களை ஏறெடுக்கக்கூடிய வகுப்பார். அவர் கண்களை ஏறெடுத்தோன்னு அவருக்கு என்ன தெரிஞ்சு? அவர் கண்ணை லோத்து பார்த்த உடனே செழிப்பு தெரியுது. என்ன செழிப்பு? வந்துடும். அவருக்கு பாக்கச்சில நம்மகிட்ட இவ்வளவு விஷயம் இருக்கு, நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நல்லபடியா ஜாலியா உட்கார்ந்துடலாம். அவர் ஒரு சிந்தனை இருக்கலாம், ஆனா தேவனுடைய மறைவு ஒண்ணு இருக்கு. அப்ப என்ன பண்ணிருக்காருன்னா அவர் கண்ணை எடுத்து பார்க்காரு. அப்பனா கண் எதை அடையாளப்படுது? மேட்டிமையான கண் வேற, கண் தொலைநோக்க பார்வை, தேவனுடைய ஞானம், கண். சங்கீதம் 119 அதிகாரம் 18 வசனம். சங்கீதம் 119 சங்கீதம் 18 வசனம். உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். அப்ப கண் எதை அடையாளப்படுத்துது? மனக்கண். மனக்கண் குருடாக்கப்பட்டது. அப்படின்னா என்ன அழைப்புக்கு வந்திருக்கோமோ அந்த அழைப்பு என்ன பண்ணப்படுது? ஒரு மறைவு வருது. இவங்களுடைய பார்வை என்னவா இருக்குன்னா செழிப்பை பார்க்கு. அப்ப செழிப்பை பார்க்குன்னா எதை பார்க்க ஆரம்பிக்குன்னா உலக காரியங்களை உற்று நோக்கக்கூடிய ஒரு காரியம் செழிப்பு. அது எப்படி இருந்துச்சு அந்த இடம்?
ஏதேன் தோட்டத்தை மாதிரி ஒரு செழிப்பு. அப்ப அவங்களுடைய கண்டிஷன் என்னன்னா, தங்களுக்குள்ளே அவங்களோட எண்ணங்கள் எப்படி ஆயிரும், பிரிவுக்குள்ள காரியம். இப்ப ஆபிரகாம் என்ன பண்றாருன்னா, லோத்துட்ட கேட்காரு, இவ்வளவு காலம் நீங்க வழி நடத்திட்டு வந்து இருக்கும். அப்ப அந்த பிரிவு வரைச்சிலே அவர் என்ன பண்ணிருக்கலாம்னா அனலைஸ் பண்ணலாம். அப்ப என்ன பண்ணா, சுயாதீனம்னு ஒண்ணு இருக்கு. ஒரு சுயாதீனமா அவங்களுக்கு என்ன கொடுக்கப்படுதுன்னா, ஒரு முடிவு கொடுக்கப்படுது, நீங்க தான் எடுக்கணும்னு. அவர் எப்படிப்பட்ட முடிவு எடுத்தாரு? அந்த சுயாதீனத்தை என்னவா பண்ணிடக்கூடாது, என்னவா சொல்லாதான். அந்த சுயாதீனத்தை வந்து நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா துர்க்குணத்துக்கு கொண்டு போயிடக்கூடாது. அப்ப ஒரு சுயாதீனத்தை, ஒரு கொடுக்கப்பட்ட சுயாதீனத்தை என்ன பண்ணிட்டாருன்னா அவர் சொந்தமா எடுத்துக்கிட்டாரு. எடுத்து எங்க போறாருன்னா சோதோமுக்கு போறாரு. சோதம் எப்படிப்பட்ட இடம்? இப்ப ஆபிரகாம் வகுப்பாரை பார்த்து நிப்பாட்டி வச்சாரு. எது வரைக்கும் பார்த்தாச்சுன்னா ஆபிரகாம் போயிட்டு ரிட்டர்ன் ஆகி தன்னோட இடத்துக்கே வந்துட்டாரு. எதுக்கு வந்துட்டாருன்னா சிச்சையை வாங்கிட்டாரு. இப்ப சிச்சையை சபை வாங்குமா வாங்காதான்? அதான் நீதிமான் எத்தனை தடவை விழுவாரு? 7 தடவை விழுந்தாலும் அவங்க எஞ்சி அந்த சித்தத்துக்கு வந்துருவாங்க. அதான் வேலை. அவங்க விழுதுதான் வேலை. விழுந்து அது பட்டு அடிபட்டு அந்த பாடத்தை கத்துக்கிட்டு திரும்பி அவங்க வேலையை பார்ப்பாங்க. இதுதான் அவங்களுடைய வேலை. ஆபிரகாம் வந்து இந்த இடத்துல நிப்பாட்டி வச்சிருக்கோம். இப்ப இங்க வந்துட்டோம்னா லோத்துக்கு மட்டும் இப்ப பாத்துக்கிட்டு இருக்கோம். இப்ப லோத்தோட வேலை என்னன்னா, அவர் கண்களை ஏறெடுக்காரு. அவர் கண்ணுக்கு செழிப்பா தெரியுது. அப்ப செழிப்பை பார்த்து அவர் எங்க வந்துட்டாருன்னா சோதம் வந்துட்டாரு. அப்ப சோதம் எதை அடையாளப்படுத்து? எது அடையாளம்? கிறிஸ்தவ மண்டலம். வேற இப்ப தூக்கம் வர்ற மாதிரி பாடம் எடுத்தா நல்லா இருக்கும். சோதம் எதை அடையாளப்படுத்தும்? இப்ப என்ன பண்ணிடலாம்னா, இவர் திரை கொண்டு வைப்பாரு. இவர் எங்கதான் கண்ணை பார்க்காருன்னா செழிப்பை பார்க்காரு. செழிப்பு எங்கதான் இருக்குன்னு பார்க்காரு. அப்போ இங்க என்ன இல்லைன்னா ஒரு செழிப்பு இல்லை. அப்ப அவருக்கு ஒரு செழிப்பு கிடைக்கும். அவர் முடிவு எங்கதான் போகுது? சோதம் போகுது. சோதம் ஏற்கனவே தேவனால் என்ன பண்ணப்பட்டது? ஒரு அழிவுக்கு நியமிக்கப்பட்ட ஒரு இடம். இப்போ இதுல இருந்து பிரிஞ்சதுக்கு அப்புறம் அவர் சோதமுக்குள்ள போனோம்னா சோதமுக்குள்ளே போயிட்டாரா? எங்கன்னா போனாரு? சிஸ்டர் சைட்ல இருந்து பயில வருது. சோதமுக்குள்ள போனாரா? சோதமுக்கு வெளியில அவர் என்ன பண்றாரு? இதுதான் விஷயம். அங்க என்ன பண்றாருன்னா கூடாரம் போடுறாரா? ஆபிரகாம் என்னதான் போட்டிருப்பாரு? இவர் போற இடம்னா என்னதான் போடுவாரு? கூடாரம் தான் போடுவாரு. இப்போ நம்மளும் எங்கதான் என்னதான் போடணும்? நம்மளும் கூடாரம் தான் போடணும். லோத்தும் என்ன பண்ணிருக்காரு? கூடாரம் கொண்டு போய் முதல்ல எதுல போட்டாரு? சோதம் பக்கத்துல போய் கூடாரம் போட்டாரா? கூடாரம் போட்டதுக்கு அப்புறம் என்ன நடக்கு? அடுத்தால 14ஆம் அதிகாரம் பேஜை திருப்பிடலாம். 14ஆம் அதிகாரத்துல என்ன நடக்கு? அப்போ 4 ராஜாக்கள் 5 ராஜாக்கள். இந்த 4 ராஜா யாரு? 5 ராஜா யாரு? இப்ப 4ம் 5 வந்து தேவனால் நியமிக்கப்பட்ட ஒரு காரியம். உலக ராஜ்யங்கள் மூலியமா என்ன நடந்தாகணும்னா இந்த 5 ராஜ்யம் கிறிஸ்தவ மண்டலம் அழிந்தாகணும். இது வந்து தேவனால் நியமிக்கப்பட்ட ஒரு நேமம். இப்போ சோதமுக்கு யாரு போறா? லோத்து யாரு? சபை வகுப்பாரா வந்தவர் தான் என்ன பண்றாருன்னா, எப்ப பெரிய போறாரோ திரள் கூட்ட வகுப்பார். அப்ப திரள் கூட்ட வகுப்பார் எங்கதான் போவாங்க? சோதமு நோக்கி தான் போவாங்க. இப்ப சோதமு நோக்கி போறாங்கன்னா எப்படி போவாங்க? இப்ப இந்த காது எதைதான் எதிர்பார்க்கும்? காதுக்கு நம்ம வசனம் உண்டு. காது எல்லாவற்றையும் என்ன பண்ணும்? சீர்தூக்கி பார்க்கும். இது வந்து தேவனுடைய சபை வகுப்பார் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, காது வந்து தேவனுடைய சத்தியத்தின் அடிப்படையில சொல்லக்கூடிய வார்த்தையை
சீர்தூக்கி பார்க்கும். ஆனா திரள் கூட்ட வகுப்பார் என்ன பண்ணுவோம்? தேவனுடைய வார்த்தையை அப்படியே நவுட்டிட்டு வெளியில இருந்து வரக்கூடிய வார்த்தை என்ன பண்ணும்? நல்லா சீர்தூக்கும். இப்ப இது நல்லா சீர்தூக்கிட்டாவே எதை விட்டு வெளியே போகும்? எங்க இருந்து போகும்? கானான்ல இருந்து சோதோமு நோக்கி நவள ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொஞ்சமா நவள ஆரம்பிக்கும். ஏன் நவள ஆரம்பிக்கும்னு எது வரைக்கும் தெரியாது. முதல்ல இந்த 4 ராஜா 5 ராஜா அந்த பிரச்சனை நடக்கிற வரைக்கும் தெரியாது. அது வரைக்கும் என்னன்னா நல்லா செழிப்பா இருக்கும். அது வரைக்கும் என்ன இருக்குன்னா கூடாரம் இருக்கும். லோத்து எதுல தான் போறாருன்னா கூடாரத்திலே தான் போய்கிட்டு இருக்காரு. அங்கேயுமே கூடாரம் போட்டாரு. கூடாரம் அங்க இருக்கு. சோதமா பார்க்காரு, செழிப்பா இருக்கு, நான் போய்கிட்டே இருக்கு. இப்ப பிரச்சனை வந்துட்டு, பிரச்சனை வந்த அப்புறம் என்ன நடந்துச்சு? இவர்கிட்ட இருந்து எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்க? சோதம் ராஜாவுக்குள்ள அந்த நாட்டில் உள்ளது எல்லாத்தையுமே அள்ளி கொண்டு போச்சுல. இவரும் போயிடுறாரு, கூட போயிட்டாரு. இவரும் போய் தான் ஆகணும், போயிட்டாரு. போறதை எப்படி எடுத்துக்கிடலாம்? முதல்ல ஒரு சிச்சை ஒண்ணு வந்துச்சு. அந்த சிச்சையை பார்த்தாரு. அந்த பார்த்த சிச்சையை என்ன பண்ணலன்னா புரிதல் இல்லை. எகிப்துல இருந்து வந்துட்டாரு, உலகத்துல இருந்து வெளியே வந்துட்டாரு. அதுக்கப்புறமும் சோதம்ல ஒரு சிச்சை வருது. இந்த சிச்சையை என்ன பண்றாருன்னா ஆபிரகாம் மூலியமா என்ன பண்றாருன்னா வெளியே எடுக்காரு. இப்ப ஆபிரகாம் மூலியமா வெளியே எடுக்காருன்னா இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? ஆபிரகாம் தான் போய் அவர் என்ன பண்றாருன்னா லோத்தை கூட்டுவாரு. இப்ப ஆபிரகாம் தான் கூட்டு வர்றாருன்னா சபை வகுப்பார் தான் என்ன பண்ணுவாங்க? திரள் கூட்ட வகுப்பார கூட்டு வர முடியும். இதை எப்படி பண்ணலாம்? இப்ப உங்களுக்கு யாருக்காட்டி வியாதி வந்துட்டு அப்ப என்ன பண்ணும்? இப்ப மூப்பர் அப்படின்னு எடுத்துட்டா அது என்ன கேட்டகரி? இப்ப வியாதிங்கிறது காய்ச்சலா? ஆசமா? புரிய மாட்டேங்குது. சொல்றது கொஞ்சம் சவுண்டா சொன்னீங்கன்னா எனக்கு கேட்கும். என்ன சொல்ல நீ சொல்றது காரியம்? அது ஏதாச்சும் ஒரு விஷயம் தான் நான் எடுத்துக்கிட்டு வாங்கிதான். பாவமா? பாவம். வேற எதனா சொல்லலாம். இப்போ நடைமுறையில ஒண்ணு உண்டு. இப்ப நடைமுறையில என்ன வரும்னா, இப்போ இல்ல நான் வீடியோ போடுறேன், நல்லா பிரியாணி லெக் பீஸ்னா வச்சு நான் 2:30 மணி வரைக்கும் பாடம் எடுத்துட்டு நான் அதுல வீடியோ போடுறேன். எல்லாரும் பெசாட்டி இருப்போமா அதை பார்த்துட்டு? அப்ப அந்த 2 மணிக்கு மேல வயிறு பசிக்கும், நம்ம சாப்பிடுவோம். சாப்பிட்டு என்ன ஆயிரும்? நம்மளுக்கு திருப்தி ஆயிரும். அப்ப நம்மளோட செயல் அங்க இருக்கு, நம்மளுக்கு தேவையான இருக்கு. அப்பனா அடிப்படை நம்மளுடைய வாழ்க்கையில பொருத்தினாதான் அது எதுவா இருக்கும். பாக்குறதுனால எதுவுமே என்ன ஆகாதுன்னா பொருந்தாது. அது நம்மளுக்கு எப்போ அது பொருந்துன்னா அது நம்ம வாழ்க்கையில அது எப்போ அனுபவப்படுவோமோ அப்பதான் அது பொருந்தும். அப்படின்னா இது எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, வியாதிங்கிறது என்ன பண்ணலாம்? இப்ப வகுப்பாறுல மூப்பருங்கிறது, இப்ப இங்க மூப்பர் யாருன்னு சொல்லலாம்? மூப்பர்னா பிரபு பேர வைக்கிய சபையில மூப்பர்னு யாருன்னா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பார்க்கலாம், வேற யாருன்னா பார்க்கலாம். ஏன் மூப்பரை அந்த வருஷம் எலெக்ஷன்ல தேர்தல் வைக்காங்க? எல்லாரும் ஓட்டு போடுறா, அதுக்காக நானும் ஓட்டு போடுவேன்னா மாற்றம். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தகுதிகள் இருக்கும். அந்த தகுதியில் ஒவ்வொருத்தர் வரணும். அப்படின்னா மூப்பர்னா எல்லாருமே என்னதான், எல்லாரும் அந்த கேட்டகரிக்குள்ளதான் வராங்க. இப்ப கேட்டகரிக்குள்ள வராங்கன்னா எல்லாருமே அப்படின்னா கிடையாது. அந்த வளர்ச்சிக்குள்ள வரக்கூடிய வளர்ச்சி முத்துனவங்கள மூப்பருக்கு. இப்ப இந்த மூப்பர் தான் என்ன பண்ணுவாருன்னா போய் வியாதிப்பட்டவங்களை போய் பேசுவார். அந்த வியாதி என்ன வியாதினா நடக்க முடியாத ஒரு வியாதி. இப்ப நடக்க முடியாத வியாதினா இப்ப நடக்கிறவங்க, இப்ப அவர் ஒரு லிஸ்ட் கொடுத்திருப்பாரு. காலில் என்ன இருக்கணும்? எப்பவுமே பாதரட்சை இருக்கணும். இப்ப பாதரட்சை கழட்டிட்டோம்னா என்னாச்சு? ஓய்வுல இருக்குன்னு அர்த்தம், நடக்க முடியலன்னு அர்த்தம். அப்போ நடக்க முடியலன்னா அவரு ஓடணும், ஓடிக்கிட்டு இருக்க நடக்கல. அப்படின்னா என்ன காரணம்? பாதரட்சை போட்டிருக்கிறாள் என்ன பண்ணுவாரு?
கழட்டி போட்டாலும் பாதரட்சை மாட்ட முடியும். வெளியில இருந்து யார்கிட்ட வந்து மாட்ட முடியுமா? மாட்ட முடியாது. அப்புறம் நடக்கக்கூடியது. அப்போ ஒருத்தர் விழுந்திருக்காரு, தனியா இருக்காரு, அது எடுத்துக்கலாம். ஒருத்தர் அந்த மாதிரி சொன்ன மாதிரி பாவ நிலவே ஒரு தவறா இருக்காருன்னா தேவனோட ஒப்புராலே அது தவற உணர்த்தப்பட்டு வரலாம். அதே மாதிரி நடக்கக்கூடிய ஒரு சீர்பொருந்தக்கூடிய காரியம் அப்படிங்கிற ஒரு கோணத்துல எடுத்திருக்கு. அப்ப இவர் என்ன பண்ணிருக்காருன்னா, ஆபிரகாம் தான் என்ன பண்ணிருக்காருன்னா போய் மீட்டு கொண்டு வந்திருக்காரு. அப்ப நடந்த சிச்சைகள்லாம் யாருக்கு தெரியும்? லோத்துக்கு தெரியும். அப்ப ஒரு சிச்சைக்குள்ளதான் போறாரு. தேவன் கொடுக்காத சிச்சையை நம்ம வாசிட்டோம், எபிரேயர்ல வாசிட்டோம். இப்ப லோத்துக்கு சிச்சை நடந்துட்டு எல்லா பொருளும் அவருக்கு வந்துட்டா, எல்லா பொருளும் வந்துட்டா. அவர் வச்சிருந்த ஆடு மாடு அதே எல்லா பொருளும் கொடுத்த மாதிரிதான் இருக்கு. அதுல வசனம் அப்படிதான் இருக்கு. ஆனா எல்லா பொருளும் என்ன பண்ணலன்னா அங்க வரல. அவர்கிட்ட வேலைக்காரங்க வேலைக்காரிகள் நிறைய பேர் இருந்திருப்பாங்க. இதை அடுத்த அதிகாரத்துக்குள்ள போச்சுல புரிஞ்சுக்கலாம். நிறைய பேர் அவர்கிட்ட இருந்திருப்பாங்க. ஆனா என்ன பண்ணல, எல்லாம் அங்க வரல. பொருட்கள் மனைவியில் பிள்ளைகள் வந்த மாதிரி இருக்கு. இதுக்கப்புறம் அவருக்கு என்ன நடக்கும்? லோத்து இப்ப திரள் கூட்ட வகுப்பாரை தான் பார்க்கும். திரள் கூட்ட வகுப்பாருக்கு என்னென்ன பிரச்சனை நடக்குன்னா, சிச்சைகள் மூலியமா வந்து என்ன பண்ணாருன்னா கொடுக்காரு. அடுத்த சிச்சை என்ன நடக்கும்? அடுத்த லோத்தை பத்தி எங்கதான் பார்ப்போம். எப்படி சிஸ்டர்? அடுத்தாப்புல நம்ம எங்கதான் போய் பார்க்க போறோம்னா சோதோம் கோமாரா அழிவுக்குள்ள. அப்படின்னா இந்த லோத்து எங்கதான் இருக்காருன்னா அந்த அழிவுக்குள்ளதான் இருக்காரு. இப்ப அழிவுக்குள்ள இருக்கிறனால மீட்டெடுக்கிறதுக்கு யாரு கேக்கா? ஆபிரகாம். அவர் என்ன பண்றாருன்னா தேவன் என்ன பண்றாருன்னா வேண்டுதல் செஞ்சுக்கிட்டே இருக்காரு. அப்ப நீதிமானா அடையாளப்படுத்திட்டே இருக்காரு. அப்ப லோத்து நீதிமானா? லோத்து வந்து நீதிமான் தான். இது எதுக்காண்டி அந்த நீதிமானான்னு கேட்டானா திரளக்கூட்ட வகுப்பார் அந்த காரியத்துக்காண்டி அவர் நீதிமான். அப்ப அதுல இருந்து லோத்தை வெளியே எடுக்கணும். இப்ப லோத்துக்கு நடக்கக்கூடிய காரியங்கள் என்னென்ன? சோதமுக்குள்ள சோதமுல அவர் எப்படி இருக்காரு? லோத்தோடைய வாழ்க்கை சோதமுல எப்படி இருந்துச்சு? பாடம் என்ன பாடம்னா இரண்டு நிழல்கள். ஒன்னு ஆபிரகாம், ஒன்னு லோத்து. சபை வகுப்பார், திரள் கூட்ட வகுப்பார். சபை வகுப்பாரை முடிச்சாச்சு. இப்ப திரள் கூட்ட வகுப்பாரில் வந்து முடியக்கூடிய ஸ்டேஜ். இப்ப அந்த இடத்துல லோத்து என்னவா இருக்காரு? இப்ப லோத்து அடையாளம் என்னன்னா சோதம் கோமாராக்குள்ள போய் இருக்காரு. சோதம் வந்து தேவனால் அழிக்கப்படக்கூடிய ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டு, ஆனா அந்த இடத்துல அவர் இருக்காரு. இப்ப அதுல அவர் எப்படி இருக்காரு? 19ஆம் அதிகாரம் படிச்சிருக்கோம். முதல்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இங்க ஆபிரகாம்கிட்ட பேசிட்டு 2 தூதர் நேரம் எங்க போவாங்க? சோதம் போய் பார்க்க போவாங்க. பார்த்த உடனே லோத்து வந்து அந்த தூதர்கள் என்ன சொல்லுவாரு? வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிடுவாரு. எங்க இருந்து கூப்பிடுவாரு? வாசல். எந்த வாசல்? வீட்டு வாசல். சோதம். சோதம் சோதம் அதோட வாசல்ல வந்து உட்காந்துருக்காரு. அந்த வாசல்ல உட்காந்துட்டு யாரை கூப்பிடுறாரு? அழிக்க வந்தவங்கள கூப்பிடுறாரு. இப்ப வாசல் எதை அடையாளப்படுத்தும்? நானே வழியும் சத்தியம் ஜீவனமா இருக்கிறேன். வாசல் நானே ஆடுகளுக்கு வாசல். இப்ப இந்த வாசல் யார் எதிர்பார்த்துட்டு இருப்பா? இப்போ லாசரு ஐஸ்வர்யான்னு பார்த்தோம். லாசர் எதுல இருப்பாரு? வாசல் அருகில இருப்பாங்க. அதே மாதிரி வந்து இன்னொரு பாடத்திலையும் வரும் ஒளிமுக வாசல். பிரதானி பாப்பாரு, பெரிய பஞ்சமா இருக்கும். எலியா நாளைக்கு என்ன ஆயிருன்னா பஞ்சம் தீர்ந்துரும். ஆனா அவரு என்ன பண்ணுவாருன்னா வாசல்ல இருந்து நீ பார்க்க தான் செய்வ, என்ன பண்ண மாட்டேன்னா சாப்பிட மாட்டேன்.
பார்க்க மாட்டேன். அப்ப அந்த வாசல்ல நிக்காரு. வாசல்ல வந்து எந்த வாசல்ல நிக்கணுங்கிற கான்செப்ட். இப்ப இவர் இங்க திரள் கூட்ட வகுப்பார் எந்த வாசல் நேரா போயிட்டாருன்னா அழிவுக்குரிய வாசலுக்கு நேரா போய் உட்காந்துட்டு அங்க இருந்து யாரை கூப்பிடுறாருன்னா கூப்பிடுறாரு, தூதர்களை கூப்பிடுறாரு. கூப்பிட்டு அழிவுக்குள்ள வாசலுக்குள்ள போயாச்சு. இங்க போனேன்னா லோத்து அங்க எப்படி இருக்காரு? ஒரு காலகட்டம் வரைக்கும் அவர் எப்படிதான் இருந்தாரு? எங்க போனாலும் கூடாரத்தை தூக்கிடுவாரு, எங்க போய் உட்கார்ந்தாலும் கூடாரத்துல போடுவாரு. ஏன் அந்த கூடாரத்தை போடுறாரு? அவர் எங்கதான் இருக்காரு? அவங்க போற பாதை என்ன பாதை? இப்ப நம்மளும் என்ன பாதையில தான் இருக்கோம்? இஸ்ரேல் ஜனங்கள் எதிர்த்துல இருந்து கிளம்புனாங்கல்ல, வனாந்திரத்துல போறாங்களா? அவங்க அங்க பில்டிங் கட்ட முடிஞ்சா? ஏன் கட்ட முடியல? அதே மாதிரிதான் இவங்க வனாந்திரத்துல தான் இருக்காங்க. இப்போ சோதம்குள்ள உள்ள போனதுக்கு அப்புறம் அவர் என்ன பண்ணிட்டாரு? தூதர்களை கூட்டி எங்கதான் போறாரு? ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல வாசிக்கிறார். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். அந்த 2 தூதரும் சாயங்காலத்திலே சோதோமுக்கு வந்தார்கள். லோத்து சோதோமின் வாசலிலே உட்கார்ந்திருந்தான். அவர்களை கண்டு லோத்து எழுந்து எதிர்கொண்டு தரை மட்டும் குனிந்து, ஆண்டவன்மார்களே, அடியனுடைய வீட்டு முகமாய் நீங்கள் திரும்பி உங்கள் கால்களை கழுவி ராத்தங்கி காலையில் எழுந்து பிரயாணப்பட்டு போகலாம் என்றான். அதற்கு அவர்கள் அப்படி அல்ல. அப்ப அவங்க எங்க வந்துட்டாங்க? ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். அவன் பகலின் உஷ்ண வேளையில் கூடார வாசலிலே உட்கார்ந்திருந்து. ஆபிரகாம் எங்க இருக்காரு? அவர் கூடார வாசல்ல இருக்காரு. இங்க லோத் எங்க இருக்காரு? சோதம்ல வீடு. அப்ப வீடு என்னவா இருக்கும்? ஒரு பெர்மனன்ட். காத்தடிச்சா என்ன செய்யுது? கூடாரம் கூடாரம் என்ன ஆகும்? கூடாரம் அசையுமா? ஆபிரகாம் கூடாரத்துல தான் இருக்காரு. பலவித காற்று அடிச்சாலும் என்ன ஆகுதுன்னு அது அசையாது. அப்படி எடுத்துக்கலாம். ஒரு விஷயங்களுக்காண்டி சொல்ல அர்த்தமா கூடாரம். அப்ப இவர் என்ன பண்றாருன்னா நல்லபடியா போய் வீட்டுல போய் உட்காந்துட்டாரு. வீடு எது அடையாளப்படும்? வேற என்ன? சிந்தை வேற வேற வீடு எது மேல இருக்கிறவங்க எதுல இறங்கக்கூடாது? இப்ப வீட்டு மேல் இருக்கிறவங்க யாரு? வீட்டு மேல் இருக்கிறவங்க யாரு? சபை வகுப்பார். அவங்க என்ன பண்ணக்கூடாது? கீழே இறங்கணும். அது வந்து பிரமாணத்தை அடையாளப்படும். நீங்க ஆவிக்குரிய அன்பின் பிரமாணத்தை பற்றிய. அப்ப வீட்டின் மேல உள்ள நிலைமையில இருக்கிறவங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா வீட்டுல வரக்கூடாதுன்னா இவர் வீடு கட்டுறாரு. வீடு கட்டினா ஒரு பிடியை வந்து உண்டு பண்றாரு. பூமியில அவருடைய பிடியை வச்சு இருக்காரு. இப்ப இதுக்கப்புறம் தான் என்ன நடக்குன்னா ஆபிரகாமுக்கு வந்து அவர் கூடாரத்திலே இருந்து தேவனுடைய காரியங்களை செஞ்சுட்டு அங்கேயே இருக்காரு. இங்கே லோத்து அவருடைய காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இப்ப ஆபிரகாமுக்கும் லோத்துக்கும் இடைப்பட்ட கால பகுதி வரும். இப்போ 1ஆம் உலகத்துல பாடத்துல பார்ப்போம். என்ன பார்ப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அழிவு வந்து வந்துடும். அந்த அழிவுக்கு வந்து பேழையை கட்ட சொல்லுவாரு. அந்த பேழைக்கு டைம் பீரியட் எவ்வளோ? ஒரு 120 வருஷம் கொடுப்பாரு. அந்த 120 வருஷம் எதுக்காண்டி? அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு, டைம் பீரியட் அப்படின்னு இருக்கும். அதே மாதிரி இந்த இவங்களுக்கு வந்து இப்ப சபையை வந்து ஆபிரகாம் இப்ப இவரை எடுத்தாச்சு. இவர்கிட்ட இருந்து பிரிகிறாரு. பிரிஞ்சு போய் எங்க போறாருன்னா முதல்ல 5 ராஜாக்கள் 4 ராஜாக்கள் மூலியமா பிரச்சனை. அடுத்தால சோதமுக்குள்ள போயிறாரு. இப்ப ஒரு உச்சக்கட்ட அழிவுக்குள்ள வரப்போகுது. இப்ப இந்த இடத்துல ஆபிரகாம் பிரிஞ்சதுல இருந்து இது வரைக்கும் எவ்வளவு வருஷம் இருந்தது?
யோவான் 5ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம் என்ன சொல்லுது? அப்படின்னா சொல்லுங்க. எத்தனை வருஷம் இருக்கும்? சரி, ஆபிரகாம் எப்ப தேசத்துக்குள்ள வந்தாரு? 75 வயசுல வந்துட்டாரு. இப்ப ஆபிரகாமுக்கு 75 கொடுக்கப்பட்டிருக்கு. நான் ஒரு கோணத்துல எடுத்து கேட்டேன், அது எதுவுமே பொருந்தாதுன்ட்டாங்க. ஆனா இருந்தாலும் என்னால அதை அடக்கி வைக்க முடியல. அது சொல்ற உங்களுக்கு எதுவும் அதை யூஸ்ஃபுல் இருக்கான்னு பாத்துக்கோங்க. இப்ப ஆபிரகாமுக்கு 75 வருது வயசு. இப்ப 75 எத்தனையா பிரிக்கலாம்? 3. அதாவது தாளந்த வாங்கி என்ன பண்ணக்கூடாதுன்னு அடக்கி வைக்க கூடாது. நீங்க காலேஜ் டிகிரினா முடிச்சு தாளந்து வாங்கி வச்சிருக்கீங்க, கணக்கு கேட்டா சொல்லுன்னா நீங்க அடக்கி வைக்கீங்க. அப்படிங்க அது எப்படின்னா பிரிக்கலாம்னு சொல்லுங்க. எதையாட்டி பேஸ் பண்ணி நான் உங்ககிட்ட கொடுத்துட்டேன், நீங்க பிரிங்க. இப்ப எனக்குள்ள பேஸ் பண்ணி நான் பிரிச்சது வேணா உங்களுக்கு நான் சொல்றேன். அது பிரிக்க முடியாதுன்னாங்க, அதனால நான் ஏத்துக்கிறேன். நான் எனக்குள்ளதை நான் சொல்ல முடியாது. தேவன் ஒரு நேம் வச்சிருக்காருன்னா அந்த நேமத்துல நான் உள்ள போக முடியும். அப்ப ஏன் அறிவுக்கு நான் புரிஞ்சுக்கிட்டேன்னா 75 வயசு அப்படின்னு ஆபிரகாமுக்கு எது பொருந்துன்னா 7:2 வருது. அப்ப 7ங்கிறது எது? 7:5 வருது. அப்ப 5 புது சிருஷ்டி, சபையை அழைக்கக்கூடிய புது சிருஷ்டியோட அழைப்பு இருக்கு. 7ங்கிறது முழுமை அப்படிங்கிறத நான் எடுத்து அதை வச்சேன். அப்ப அப்படி கிடையாது, அது பிரிக்க முடியாது. அதை மல்டிபை தான் பண்ணணும். முழு நம்பரை 2ஆ உடைக்க கூடாதுன்னாங்க. சரி, ஓகே அப்படின்னு விட்டாச்சு. அப்ப அதை பிரிச்சேன்னா அப்படி பிரிக்கச்சுல 5 15 15ஆ பிரிக்கலாம். அப்ப 15 15 எத்தனை பிரிக்கலாம்? 5 15ஆ பிரிக்கலாம் அப்படின்னாங்க. அப்ப 5 15 வரைச்சுல 15 நம்பர் எதை கொண்டு வருது அப்படின்னு பார்க்கச்சுல 15ஆவது நம்பர் எதுனா வருது? எங்கனா வருது? 7 மேய்ப்பர்கள் 8 அதிபதி. இது முற்பிதாக்களையும் சபையும் அடையாளப்படுத்தக்கூடியதா இருக்கு. வேற இல்ல, மொத்தத்துல அந்த 15 வர்றது அதை பிரிக்காம அந்த 15 வரக்கூடிய நம்பர் எதுக்கு வருது அப்படின்னா, இப்போ அந்த வெள்ளம் வருதா, முதலாம் உலகம் எது வரைக்கும் வரும்? மழைனா மூடிரும், அதுக்கு மேலேயும் போகும். 15 மூலம், அந்த 15 வருது. அதே மாதிரி யோசியாலேயும் சொல்லாரு, மீட்புக்கு எத்தனை எவ்வளவு கொடுக்கணும்? 15 கொடுக்கணும். இன்னும் நிறைய இருக்கு, இது 2 புரிதலுக்கான எடுத்திருக்கேன். அப்ப அந்த 15 எது அடையாளக்குன்னா மீட்பு. இது எப்படி மீட்புன்னா ஒரு அழிவுல இருந்து மீட்கப்பட்டது. முதலாம் உலகத்துல எது நடக்குன்னா ஜலத்துல அழிக்கப்படுறது, அவங்கள காக்கப்படக்கூடிய காரியம், அங்க இருந்து மீட்டுக் கொள்ளக்கூடிய ஒரு காரியம் மீட்புக்கு அடையாளப்படுத்துது. அப்போ பாபிலோன்ல வெளியே வராரு. அப்ப அது 15 பண்ணிச்சு, அது ஒரு மீட்புக்குன்னு வர்றதுனால அதே ஓகே அப்படின்னு சொல்லி அதே பிரசன்ட் பண்ணேன். இப்ப ஆபிரகாமுக்கும் லோத்துக்கும் எவ்வளவு வித்தியாசங்கள் இருக்கும் அவங்க இடைப்பட்ட காலம்? இப்ப நீங்க தான் சொல்ல போறீங்க. ஆபிரகாம் வந்துட்டாரா, ஆகார திருமணம் முடிப்பாரா? எப்ப முடிக்க? எத்தனை வயசுல? 18 வயசுலயா? 85. அப்படின்னா அதுல எவ்வளவு இருக்கு நம்பரு? ஆபிரகாம் தேசத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நம்மகிட்ட 85. இஸ்மாயில் பிறந்து 1 வருஷம் 16 ஆயிட்டு. இப்ப 16 மட்டும் அதுல நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். சரி, இப்ப 17ஆம் அதிகாரத்துல ஆபிரகாம்கிட்ட திருப்பி தரிசனமாகி பேசுவார். எத்தனாவது வயசுல பேசுவார்? சாரால சந்திச்சு பேசுவாரா? ஆபிரகாம் சொல்லுவார், என்ன சொல்லுவாருன்னா 99. சாரால். அப்புறம் ஆபிரகாம் லோத்து எப்ப பிரிஞ்சிருப்பாரு? அவங்க தேசத்துல இருந்து எகிப்துக்கு போய் ரிட்டர்ன் ஆகிச்சுல, அதுக்கப்புறம் பிரிஞ்சிடறாங்க. அது 13ஆம் அதிகாரத்துல பிரிகிறாங்க. அப்ப தேசத்துக்குள்ள வந்தது 75 வயசு. 85 வயசுல அவர் ஆகாரம் கல்யாணம் முடிக்கக்கூடிய ஒரு விஷயம், மறுமனையாட்டியே முடிக்கக்கூடிய ஒரு காரியம். இதுக்கு இடப்பட்ட காலத்துலதான் அவங்க என்ன பண்ணிருக்கணும்? பிரிஞ்சிருக்கணும். அது 1 வருஷம் எடுத்துக்கலாம், 3 வருஷம் எடுத்துக்கலாம், 5 வருஷம் எடுத்துக்கலாம், 10 வருஷம் எடுத்தாலும் அது எதுக்குள்ளதான் இருந்திருக்கணும்? இந்த காலப்பகுதிக்குள்ளதான் எடுக்க முடியும். அதுக்கப்புறம் அவர் பிரிஞ்சிட்டாரு.
பிரிஞ்சதுக்கு அப்புறம் ஆபிரகாம் இருக்காரு. ஆபிரகாமுக்கு வந்து 99 வயசுல என்ன நடக்கு? தரிசனம் நடக்கு. 100வது வயசுல ஈசாக்கு பிறக்காரு. ஈசாக்கு பிறக்கிறதுக்கு முன்னாடி தான் என்ன நடக்கு? சோதம் குமாராவோட அழிவு நடக்கு. அப்படின்னா இதுல இடைப்பட்ட காலம் வந்து நான் வந்து 75ல இருந்து எடுத்தேன். அந்த ஒரு வருஷத்துல இருந்து எடுத்து ஆபிரகாமோட 100வது வயசுக்கு முன்னாடி வரைக்கும் எடுத்துல 24 வருஷங்கள் வருது. அப்ப இந்த 24ஐயும் நான் எப்படி கொண்டு போனேன் அப்படின்னா பார்க்கணும், அந்த 2 6 அப்படி பிரிக்கலாமான்னு பாய்ச்சில வந்து 6 6 பிரிக்கலாம் அப்படிங்கிற ஒரு காரியத்தை சொன்னாங்க. அப்ப 6 6 பிரிச்சிட்டோம்னா 3 6 4 6 4 6 வருது. அப்ப 4 6ன்னு வரைச்சில 6 இது வந்து எதை அடையாளப்படுத்தக்கூடியதா இருக்கு? அபூர்ணமான ஒரு நிலைமை. 4 4 வந்து ஒரு சோதனைகளை அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு காரியமா இருக்குன்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு விஷயங்களா பிரிச்சு எடுத்தது. இந்த நம்பர் வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு துணுக்கா வச்சுக்குவாங்க. அது பர்ஃபெக்டா அப்படிங்கிறது வந்து நீங்க இன்னும் என்ன பண்ணலாம், டீப்பா ஸ்டடி பண்ணிக்குவாங்க. இப்ப சோதம்குள்ள போனோம்னா சோதம்குள்ள அவர் எப்படிதான் இருக்காருன்னா அழிவுக்கு நேரான வாசல்ல இருக்காரு. தூதரை கூட்டிட்டு என்ன பண்ணிட்டாரு? தூதரை கூட்டு ஐசகுரரை கூட இங்க முன்ன உட்கார வச்சிடலான்னு பாங்க. இங்க கூட நீங்க உட்காந்துட்டீங்கன்னா பார்வை எப்படி இருக்கும்? பார்வை அப்படியே திரும்புறதுக்கு என்ன பண்றீங்கன்னா நீங்க இல்ல சபையில வந்து ஒரு ஒழுங்கு ஒண்ணு சொல்லியிருந்தாங்க. அது அது நம்மளுக்குள்ள என்ன இருந்தாலும் இல்லாட்டினா ஒழுங்கு தான். இப்ப மூத்த சகோதரரை வச்சு நான் அதை கேள்விப்பட்டதா என் காதுல கிடையாது. அதாவது யாராட்டி பாடம் ஸ்டார்ட் பண்ணச்சுல தண்ணி குடிக்கிறதுக்கோ ஏதாட்டி ஒரு விஷயங்களா இருந்தாலும் உடம்பு உபாத்திகளா இருந்தாலும் பாடம் தொடங்குறதுக்கு நீங்க என்ன பண்ணிருங்கன்னா போயிட்டு முடிச்சுட்டு வந்து உட்காந்துருங்க. அதே மாதிரி சேரு நவுட்டுறதோ வைக்கிறதோ அடுத்தவங்களுக்கு ஒரு இடையூறு பண்றக்கூடிய காரியங்களும் பண்ணிடாதீங்க. பாடம் முடிகிற வரைக்கும் அந்த வேலையை வந்து என்ன பண்ணுங்கன்னா பண்ணுங்க அப்படின்னு மூத்த சகோதரர் சொன்னதுதான். அப்ப இது ஒரு ஒழுங்குன்னு ஒண்ணு இருக்கு. அப்ப நம்ம அந்த ஒழுங்குக்குள்ள இருக்கமாங்கிறது நம்ம தான் என்ன பண்ணணும். எல்லாமே இண்டிவிஜுவல், தனிப்பட்ட வாழ்க்கை. அந்த ஒழுங்கு வந்து என்ன பண்ணுன்னா ஒருத்தர் மூலியமா ஒருத்தருக்கு பாதிக்கும். ஒருத்தரை பார்ப்பாங்க, ஒருத்தர் இன்னொருத்தரை பார்ப்பாங்க. அப்ப ஒழுங்குங்கிறது என்னைக்குமே கோடு தான். அதை மாறிடவே கூடாது. அது மாறுறது வந்து தவறு. இப்படி இருக்குல்ல, சோதம் குமார பட்டணத்துக்குள்ள அழிவுக்கு நேரான ஒரு காரியம் வந்து உள்ள இருக்கு. அப்போ அதுக்குள்ள யார் இருக்கான்னா லோத்து வந்து உள்ள இருக்கு. இப்ப லோத்தோட உச்சகட்டம் தான் என்ன? இப்போ திரள் கூட்ட வகுப்பார் என்ன பண்ணுவாங்கன்னா எதுக்குள்ள போவாங்க? மகா உபத்திரம். இப்ப உபத்திரம்னு வந்துட்டுனா அந்த உபத்திரம் எப்படி இருக்கும்? சபை வந்து எடுத்துக்கொள்ளப்படும், திரள் கூட்டம் உபத்திரத்துக்குள்ள இருக்கும். இது ஒரு ஒரு இதுதான் விஷயம். இப்ப ஆபிரகாம் இருக்காரு, திரள் கூட்டம் இருக்கு. நான் அது உள்ள இன்னும் டீப்பா போகல. இப்ப எப்படி போறேன்னா அந்த திரள் கூட்டத்தோட உபத்திரத்தை மட்டும் தான் நம்ம பார்க்க போறோம். இப்ப அந்த உபத்திரம் எப்படி இருக்குன்னா வந்துட்டாங்க, சுத்தி உள்ளவங்க வந்து நிக்காங்க. என்னென்ன கேள்வின்னா கேட்காங்க. இப்ப இதை வந்து பாடமா நம்ம எடுக்கிறது கூட நல்லபடியா வந்து சீர்தூக்கி பார்த்தாவே தெரியும். லோத்தால எந்த ஒரு காரியமும் என்ன பண்ண முடியல, ஒரு காரியமும் அவங்களால செய்ய முடியல. அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு அவ்வளவு நெருக்கடி கொடுக்காங்க. எதுலான நெருக்கடினா அவரு மன ரீதியில வந்து அவருக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை வருது லோத்துக்கு. தூதர்களை விட்டுருங்க, என் மகன் 2 பேர் இருக்காங்க அப்படின்னா மன ரீதியில வந்து ரொம்ப பாதிக்காது. அடுத்தால அவங்கள பொண்ணு எடுத்து கொடுக்கறவங்களை காப்பாத்துறதுக்கு மருமக்கமார்கள் என்ன பண்றாரு? அது வாசித்திருமா? ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல். அப்பொழுது லோத்து வாசலுக்கு வெளியே வந்து தனக்கு பின்னாலே கதவை பூட்டி அவர்களிடத்தில் போய், சகோதரரே, இந்த அக்கிரமம் செய்ய வேண்டாம். இதோ புருஷரை அறியாத 2 குமாரத்திகள் எனக்கு உண்டு. அவர்களை உங்களிடத்திற்கு வெளியே கொண்டு வருகிறேன். அவர்களுக்கு உங்கள் இஷ்டப்படி செய்யுங்கள். இந்த புருஷர் என் கூரையின் நிலையிலே வந்தபடியால் இவர்களுக்கு மாத்திரம் ஒன்றும் செய்ய வேண்டாம் என்றார். அடுத்த 14 வாசிங்க. 14ஆம் வசனம். அப்பொழுது லோத்து புறப்பட்டு தூதர்கள் கேட்பாங்க, வேற யாராட்டி இருக்காங்களா காப்பாத்துருக்காங்க? மருமக்கமார்கள் இருக்காங்க.
வாசிங்க வாசிங்க 14. 14ஆம் வசனம். அப்பொழுது லோத்து புறப்பட்டு தன் குமாரத்திகளை விவாகம் பண்ண போயிற தன் மருமக்கள்மாரோடே பேசி, நீங்கள் எழுந்து இந்த ஸ்தலத்தை விட்டு புறப்படுங்கள், கர்த்தர் இந்த பட்டணத்தை அழிக்கப் போகிறார் என்றான். அவனுடைய மருமக்கள்மாரின் பார்வைக்கு அவன் பரியாசம் பண்ணுகிறதாக கண்டது. அப்பனா வந்து அந்த லோத்தோட வாழ்க்கையில பார்க்கல வந்து எப்படின்னா வருது அப்படின்னு பார்க்கல, அவர் மன வேதனைக்கு உச்சகட்டத்துக்கு போறாரு. இவர் காப்பாத்துக்கு தான் போறாரு, மருமகமார வந்து வாங்க காப்பாத்துக்கு தான் போறாரு. ஆனா அவங்க என்ன பண்றாங்க, இவங்களுடைய வார்த்தை எந்த வார்த்தைக்குமே அவங்க கேட்கல. லோத்து அங்க என்னதான் பண்ணியிருக்காருன்னா நீதியை தான் பிரசங்கிச்சிருக்காரு. ஆனா அவங்களுக்கு என்ன பண்ணல, எடுபடலை. எடுபடாம தான் இருக்கு. இவங்களோட உச்சகட்ட அழிவு வேதனை எல்லா காரியம் அங்க இருக்கு. அதுக்கப்புறம் தான் என்ன பண்றாங்க, திரள் கூட்ட வகுப்பார் எப்போ வருவாங்க, எப்பதான் மீட்டுக் கொள்ளப்படுவாங்க. திரள் கூட்ட வகுப்பாருக்குள்ள அடையாளம் என்ன, அவங்களோட ட்ரெஸ் இதுதான். உபத்திரவத்தினால இரத்தக்கரையில வந்து அவங்க மீட்டுக் கொள்ளக்கூடியது. அந்த உபத்திரத்துக்குள்ளதான் அவங்க போறாங்க. இந்த உபத்திரத்துக்குள்ளதான் யார் இருக்கான்னா லோத்து இருக்காரு. ஆனா லோத்தை கைவிடுறாருன்னா கைவிடல. 2 வகுப்பார் எங்க வந்தாகணும், 2 பேரும் அங்க வரணும். ஆபிரகாம் ரெடியா தான் இருக்காரு, லோத்து இவரு வரணும். எங்க வரணும், அழிவுல இருந்து மீட்டு கொண்டு வரணும். இவங்க வரணும், பரலோக ஆசீர்வாதம் தான். ஆனா அதுக்கு மீட்கிறதுக்கு யார் கொடுக்காருன்னா தூதர்கள் வராங்க. இப்ப தூதர்கள் மூலியமா மிகுந்த உபத்திரத்துல இருந்து அந்த உபத்திரத்து முடிகிற வரைக்கும் இருந்து மீட்டுக் கொள்ளக்கூடிய ஒரு காரியம். அங்க சோதமா அழிச்சிடுறாங்களா, அந்த காரியம் வரைக்கும் எடுத்திருக்கு. அதுக்கப்புறம் அந்த மகள்னு எடுக்கச்சுல 2 மகளும் எதா இருக்காங்கன்னா போப் மார்க்கத்தை குடிச்சு பாபிலோன் மகா பாபிலோன் இருக்கு. அந்த காரியத்துக்குள்ள போகல. இது என்னன்னா திரள் கூட்ட வகுப்பாருக்கு மாறக்கூடியவங்களுக்குள்ள பிரச்சனைகள், அவங்க பண்ணக்கூடிய அவங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு காரியமா எடுத்திருக்கு. இப்ப ஆபிரகாம் என்ன பண்ணிட்டாருன்னா, இப்ப சங்கீதத்தை வாசிட்டு கூட அதை பார்க்கலாம். சங்கீதம் 45ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். சங்கீதம் 45ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம். அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார், அவர் உன் ஆண்டவர், ஆகையால் அவரை பணிந்து கொள். 11 வாசிங்க. 12ஆம் வசனம். 12:13. தீரு குமாரத்தி காணிக்கை கொண்டு வருவாள், ஜனங்களில் ஐஸ்வர்யவான்களும் உன் தயவை நாடி வணங்குவார்கள். ராஜகுமாரத்தி உள்ளாக பூரண மகிமை உள்ளவள், அவள் உடை பொற்செருகியாக இருக்கிறது. 14 சித்திர தையலாடை தருப்பவர். 14ஆம் வசனம். சித்திரை தையலாடை தரித்தவளாய் ராஜாவினிடத்தில் அழைத்து கொண்டு வரப்படுவாள், அவள் பின்னாலே செல்லும் அவளுடைய தோழிகளாகிய கன்னிகைகள் உம்மிடத்தில் கூட்டி கொண்டு வரப்படுவார்கள். அப்போ சித்திர தையலாடை தரித்தலாய் ராஜா கூட போறாங்க. ராஜா கூட போறவங்க 10 கன்னிகை ஊமைகள் இருக்கு. அப்ப ராஜா கூட போயிருக்காங்கன்னா அவங்க கூட என்ன பண்ணிருக்கணும், ஒரு உடன்படிக்கை பண்ணிருக்கணும்ல. ஆபிரகாம் வந்து எப்போ லோத்து பிரிஞ்சு போறாரோ அதுக்கப்புறம் என்ன பண்ணிருப்பாரு, தேவன் ஆபிரகாம்கிட்ட வந்து விருத்தி சேதனம் உடன்படிக்கை பண்ணியிருப்பாரு. உடன்படிக்கை அவர்கிட்ட பண்ணுவார். அப்ப ஆபிரகாம் வகுப்பார் யாருன்னா சபை வகுப்பாரா இருக்காங்க. இவங்க என்னவா இருக்காங்கன்னா சித்திர தையல் அடை தரித்தாங்க இருக்காங்க. இப்ப லோத்து இருக்காங்க, திரள்கூட்ட வகுப்பாரா இருக்காங்க. அவங்க பின்னாடி போகக்கூடிய ஒரு தோழியா இருக்காங்க. இப்ப லோத்து வந்து எதுக்கு அடையாளமா இருக்காங்கன்னா உபத்திரத்துக்குள்ள இருப்பாங்க, ஆனா அவங்க காப்பாற்றப்படுவாங்க. அந்த உபத்திரத்தை அவங்க வாங்கியே ஆகணும், அந்த பாடுகள். அப்ப திரள் கூட்டங்கிறது இப்ப கடைசி காலத்துல மட்டும்தான் இருக்காங்களா, இப்பதான் வரப்போறாங்களான்னா அப்படிதானா? இப்ப இப்ப திரள் கூட்டத்தாருக்கு இந்த பாதிப்பு இருக்கு அப்படின்னா இப்ப நம்ம கடைசி இதுக்கு அப்புறம் நம்ம வர்ற மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். எப்படி இது எப்படி புரிஞ்சுக்கிறோம்? திரளக்கூட்ட வகுப்பாருனாவே இப்போ வரக்கூடிய உபத்திரம் வரப்போகுது,
இப்போ ஒவ்வொருத்தர காலப்பகுதி இருக்கு. இப்ப அந்த ஒவ்வொருத்தர காலப்பகுதியில் என்ன பண்ண போறாங்க? திரள் கூட்ட வகுப்பார் அதிகமான ஒரு பாதிப்புக்குள்ள போறாங்க. அப்படி இப்ப நம்ம வரக்கூடிய ஒரு பிக்சரை பார்த்துக்கிட்டு இருக்கோமா? அப்படின்னு பார்க்கல எப்போ இந்த சபையோட அழைப்பு ஸ்டார்ட் ஆகுதோ அதுல இருந்தே யாருதான் இருப்பா? இந்த ரெண்டு வகுப்பாருமே இருந்துட்டு வந்துகிட்டே இருப்பாங்க. அவங்கவுங்க காலப்பகுதிகள் முடியறதுக்குள்ள ஃபில்ட்ரேஷன். இப்ப யார் உடன்படிக்கை பண்ணி ஞானஸ்தானம் எடுத்து உள்ள வாராங்களோ அவங்களுடைய வாழ்க்கை, அந்த வாழ்க்கையில தான் என்ன நடக்க போகுதுன்னா சபை வகுப்பாரா திரள் கூட்ட வகுப்பாரா. அப்ப அவங்க ஸ்டேஜ் முடிஞ்சிட்டுன்னா அடுத்தடுத்த இப்ப காலங்கள், இப்ப இந்த அழைப்பு மொத்தமா க்ளோஸ் ஆகக்கூடிய காலப்பகுதியில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இப்ப அதை என்ன பண்ணிட்டாருன்னா தேவன் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. அது முடியக்கூடிய காலப்பகுதியில நம்ம இருக்கோம். இப்ப இந்த செலக்ஷன் டயத்துல இப்ப நம்ம இப்ப இந்த காலப்பகுதியில் நம்ம இருக்கோம். அப்ப இந்த காலப்பகுதியில் என்ன பண்ணிடலாம்? நிர்ணயிச்சு நிதானிக்கக்கூடிய தன்மையில புரிஞ்சுக்கிடலாம். யார் யாரை நிதானிக்க முடியாது. ஒருத்தரை பார்த்து நிதானிச்சிட முடியுமா? யாருக்கு யார் என்ன ஓட்டங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஒண்ணு ஏற்கனவே சீர்தூக்கி பார்த்துடலாம்ல. நம்மளுடைய இது என்ன பண்ணிடலாம்னா எப்போ உடன்படிக்கை பண்ணிட்டு வந்திருக்கோம், இப்ப இந்த இடத்துல நிற்கும், இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது அவங்கவுங்க இருதயத்துக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். இதுல வேற எதுவும் கேள்விகள் இருக்கா? சரி, தேவன் தானே ஆசீர்வதிப்பாராக.